சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது ரன் அவுட் ஆவது கொடுமையானது. அது உங்கள் தவறினாலோ அல்லது உங்கள் துணைவரின் தவறினாலோ நடக்கக்கூடும். புகையிலை உங்களுக்கு தீங்கு விளைவிக்கிறது. நீங்கள் புகைக்கும் போது உங்களை சுற்றியுள்ள யாரோ ஒருவரும் புகைக்கிறார். துடிப்பாக இருங்கள். புகையிலையிலிருந்து விலகி இருங்கள். ரன் அவுட் ஆகி விடாதீர்கள். கெய்னி, குட்கா, புகையிலை, வெற்றிலைப்பாக்கு, பான் மசாலா நம்முடைய நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இவற்றை பயன்படுத்துவது வாய் கேன்சருக்கு முக்கிய காரணமாகிறது. இந்த நோயாளிக்கு நாக்கில் கேன்சர். அதனால் இவருடைய குரல் வழியை நாங்கள் நீக்க வேண்டியதாயிற்று. இப்ப எல்லாமே கடவுள் விட்ட வழி. ரேகாவின் நாக்கு மற்றும் கீழ்த்தாடையை நாங்கள் நீக்க வேண்டியதாயிற்று. கையில் இருந்த 2 வளையல்களை வித்தாச்சு. புகையிலை குடும்பங்களை சீரழிக்கிறது. Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். Hello? Hello, patrolling. Motion picture mode. வந்துட்டோம் சார். சீக்கிரம் சீக்கிரம். வாங்க வாங்க வாங்க. அங்க யாராவது இருக்காங்களா? இல்ல சார். தேடிட்டு இருக்கேன் சார். போட்டு ஃபுல்லா சர்ச் பண்ணுங்க. ஓகே சார். சஸ்பெக்ட் யாராவது கிடைச்சாங்களா? இல்ல சார். அவங்க சுத்தி எல்லா இடத்துலயும் தேடுங்க. ஓகே சார். சார் சார் சார். ஒரு கண்ணு இருக்கு சார். Good. எதையும் விடாதீங்க. Examples, anesthesis, fingerprints. அப்புறம் கண்ணு கூட எல்லாத்தையும் ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பி வைங்க. Don't miss any evidence. Okay? பாடியை கடல்ல தூக்கி போட்டுருப்பாங்க. இமிடியேட்டா டைவர்ஸ் வச்சு தேடுங்க. சர்ச். பாடி கிடைக்கல சார். சர்ச் ப்ராப்பர்லி. Suspect west side forest குள்ள ஓடிட்டு இருக்கான். Catch hold of him. Go 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 go. Catch him. சார், சஸ்பெக்ட் ஓடிட்டு இருக்கா சார். Don't leave him. उसको छोड़ो मत. पकड़ो. Come on, come on. சார், அக்யூஸ்ட் மாட்டிக்கிறா சார். சத்யா ஒரு நிமிஷம் நில்றா சார். என் ஃப்ரெண்ட் தான் சார். நான் ஒரே ஒரு நிமிஷம் அவன்கிட்ட பேசிக்கிறேன் சார். டேய் சத்யா, நீ யாரா கொலை பண்ண? நீங்க 2 பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டீங்க. துபாயில வெயில் பயங்கரமா இருக்கான். இங்க ரொம்ப மழை இல்ல. ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தரியா? ஐஸ்கிரீமா? ஏடா உளர்ற? என்ன சார் பைத்தியக்கார மாதிரி பேசுறான்? கொலை கொலையா முந்திரிக்கா. நரிய நரிய சுத்தி வா. கொள்ளையடிச்சவன் எங்க இருக்கா? கூட்டத்துல இருக்கானா கண்டுபிடி. சார் டேய் சத்யா, டேய் எதுக்குடா என் பொண்ணு கொன்னே? வேணா வேணான்னு எத்தனை தடவை சொன்னாலும் உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டானே. சொல்றா, தவறு. உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்குறேன். அவ உயிரோட இருக்கலாம். சொல்றா. ஏய், உன்னை விட மாட்டேன். நீ எங்க போனாலும் விட மாட்டேன்டா. சத்யா, tell me, என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. சத்யா, கல்யாணம் ஆன 2வது நாளே உங்க மனைவி சுத்தியை கொன்னிருக்கீங்க. உண்மையிலே கோவால நடந்தது என்ன? தங்கம் எங்க இருக்க? சத்யா, இங்க இருக்கியா? சத்யா ப்ளீஸ்.
என்ன பண்றது புரியுதா உனக்கு? உன்னை கொல்லணும்ல. ஏய் விடு. எங்கடா ஓடுற தங்கம்? ஏய் லைட்ஸ் ஆஃப் பண்ணு. யாராவது இருக்கீங்களா? நான் தான் இருக்கேன்ல. ஏய் தப்பிச்சு ஓடுறியா? வந்துகிட்டு இருக்க. சரி உனக்கு ஒரு பாட்டு பாடவா? நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா. எங்கடி தங்கம் இருக்க? அது ஸ்ருதி விழுந்துற போற. உனக்கு காயம் ஏற்படுத்ததானே நான் இருக்கேன். போட்டு மேல ஏறிவா, போட்டு தள்ளணும் ஓடிவா. போன் எடுங்க டாடி ப்ளீஸ் டாடி ப்ளீஸ். வட்டமான நிலவே. டாடி ப்ளீஸ் டாடி. Somebody please answer the phone. ஹலோ போலீஸ் கண்ட்ரோல் ரூம். ஹலோ கேக்குதா? ஹலோ சுனாய் தேரே. சொல்லுங்க. ப்ளீஸ் சேவ் மீ. ஹலோ கோன் லதா. எங்கடி இருக்க? மேடம் நீங்க சொல்றது எனக்கு புரியல மேடம். மோர்ஜி பீச்ல இருக்க யாராவது வாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். வீட்டில் வந்து உலாவே. ஹலோ ஹலோ மேடம் லைன்ல இருக்கீங்களா? Sorry baby, see you in next life. Police patrolling. ஓகே நான் மறுபடியும் கூப்பிடுறேன். குட் மார்னிங் சார். ஹைதர் நீ என்ன பண்றீங்க? கோவா பீச் மர்டர் கேஸ் இன்வெஸ்டிகேஷனுக்காக பிரகாஷ் சார் கஸ்டடியில் போட்டிருக்காங்க சார். யூ மீன் பிரகாஷ் வர்மா? ஆமாம் சார். இன்சூரன்ஸ் இருக்கா? சொத்து பத்தி ஏதாவது இருந்தா எல்லாத்தையும் பொண்டாட்டி பேர்ல எழுதி. ஏன் சார்? கொடுத்தா லீவ் எடுத்துக்கோ, இல்லைன்னா ரிசைன் பண்ணிட்டு போயிடு. வாழணும்னு ஆசை இருக்கிறவன் அவன் கூட வேலை செய்வானா? அவனை பத்தி கேள்விப்பட்டது இல்லையா? உன் பேர் காஷ்மீர் சிவா தானே? ஆமா, அதுக்கு என்ன? பாவம், டாக்டர் ஆகணும்னு நினைச்ச 3 மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸை அவங்க கேம்பஸ்லயே கொடூரமா ஷூட் பண்ணி கொண்டுட்டாரு. கோயம்புத்தூர்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவரை திருச்சிக்கு போட்டாங்க. அந்த ஆளோட சைக்கிக் பிஹேவியரை தாங்க முடியாம இது வரைக்கும் அவரை 10 தடவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. அவனுக்கு மூடு சரியில்லைன்னா ஒன்ன கூட பாயிண்ட் பிளாங்க்ல கன்னை வச்சு ஷூட் பண்ணிடுவாங்க. யூனிஃபார்ம் இருக்கிறதுனால மட்டும்தான் அவனை ஏசிபின்னு சொல்றாங்க, இல்லைன்னா அவனை சைக்கோன்னு தான் சொல்லணும். உயிரோட இருந்தா மேல வருவேன், அவங்கிட்ட வேலை பண்ணா ஒரேடியா மேல போயிடுவேன். மேலையா? அதுக்கப்புறம் உன் இஷ்டம். இதுக்கு தான் சைன் பண்ணும்போது சிரிச்சானுங்களா? ரேபான் போட்ட மகாத்மா மாதிரி இருக்கு. ஹைதர் சார். அதானே உன் பேரு? ஆமா சார். உங்களுக்கு பிடிக்கலன்னா மாத்திக்கிறேன் சார். பேர் பிடிக்கலன்னா ப்ராப்ளம் இல்லை, வேலை பிடிக்கலன்னா தான் ப்ராப்ளம். அவனுக்கு மூடு சரியில்லைன்னா ஒன்ன கூட பாயிண்ட் பிளாங்க்ல கன்னை வச்சு ஷூட் பண்ணிடுவான். ரோடு பார்த்து விட்டு. சரி சரிங்க சார். அவ்வளோ வாண்ணா வரமாட்டேங்கிறா, இருந்தாலும் என்ன சொல்றதுன்னு தெரியல சார். அந்த பொண்ணு பயப்படுது சார். எதுக்கு? வெயிட்டிங் ஹாலுக்கு தான் வாமான்னு சொன்னேன், வரமாட்டேங்கிறா சார். இன்வெஸ்டிகேஷன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஸ்டோர் ரூம்குள்ள போய் கதை சாதிக்கிட்டா சார். உட்கார். என்னது கேஸ் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே வீல் சேர்ல உட்காந்துட்டாரு, முடிக்கும் போது நம்மள உட்கார வச்சிருவாரோ? கௌதமி, கௌதமி ராமகிருஷ்ணன், வெயிட் குறைய பொண்ணு, ஆம்பளை மாதிரி வளர்ந்தேன். அப்புறம் போலீஸை பார்த்து ஏன் பயப்படுற? நாங்கள் என்ன கொலைகாரங்களா? உன் சத்யா மாதிரி. இவ்வளோ பயப்படுறேன்னா அந்த மர்டரில் அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணியா? சார். ஏய் என்ன ஏன் ஷாக் ஆகுற? உன் ஃப்ரெண்ட் ஸ்ருதி அந்த சைக்கோவை துரத்தி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா?
வாட்? ச்சே, எல்லாரும் அவ மேல தான் தப்புன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க கேட்டது எதுவுமே உண்மை இல்ல சார். அவளை சேவ் பண்றதுக்கு நான் எவ்வளவு ட்ரை பண்ணேன் தெரியுமா? என்னாச்சு? 6 மாசத்துக்கு முன்னாடி நான் ஹைதராபாத் காந்தி ஹாஸ்பிட்டல்ல ஹவுஸ் சர்ஜன் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது தான் கிளாஸ்மேட்டா ஸ்ருதி எனக்கு அறிமுகமானா. ஹாஸ்டல்ல கூட நான் தான் அவளோட ரூம்மேட். கொஞ்ச நாள்ல நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். என்ன அவரோட சொந்த மக மாதிரி பார்த்துக்கிட்டாரு ஸ்ருதியோட அப்பா. ஒரு நாள் நானும் ஸ்ருதியும் 10K ரன்ல பார்ட்டிசிபேட் பண்ணோம். அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் அவளோட லைஃப்ல என்ட்ரானா சார். இன்று மகளிர் தினத்தை முன்னிட்டு 10K ரன் நிகழ்ச்சியை நடத்துவதில் மிகவும் ஆனந்தமாக உள்ளது. இந்த உமன் எம்பவர்மெண்ட் நிகழ்ச்சியை வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏய் நில்லு நில்லு நில்லு, பேரிகேட்ஸ் வச்சிருக்கேன், கண்ணு தெரியல. இங்க 10K ரன் நடக்குது, ரூட்டை டைவர்ட் பண்ணிருக்கோம், ரைட்ல போ. சீக்கிரம் போ. ஏய் வண்டி ஓட்டிட்டு போற, வண்டி ஓட்டிட்டு போற. என்ன பெர்ஃப்யூம் இது? நீ ஹலோ, வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? நீங்க சென்னை தானே? கன்னி ராசி, உத்திராட நட்சத்திரம், கரெக்ட் தானே? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? உங்க பேரு எஸ்ல தானே ஸ்டார்ட் ஆகும்? ஆமா. ஐயோ, நடந்து போச்சே, நடந்து போச்சு. இப்போ என்ன பண்ணட்டும்? ஹலோ. ஓ காட், அவ சொன்ன மாதிரி நடந்துச்சுங்க. ஹலோ, எவன் சொன்னா இப்போ என்ன நடந்தது? எனக்கு டெஸ்டினி ஜோசியம் மேல எல்லாம் நம்பிக்கை இல்ல. ஆனா அவனுக்கு இருக்க. அவன் சொன்னானே, இப்படி இப்படி இருக்கிற ஒரு பொண்ணு அப்படி அப்படி வரும்போது என்ன சந்திச்சா அப்படி அப்படி ஆரம்பிச்சிரும்னு. அப்படியே நடக்குது பாருங்க. ஏய், நீ என்ன லூசா? இத கூட சொன்னானே. இன்னும் என்ன சொன்னாமா? இவன் எனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணுவான்னு, கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்பான்னு, எங்க 2 பேருக்கும் ட்வின்ஸ் கூட பிறப்பாங்கன்னு, அவங்க பேர் கூட அமீர் கான் ஷாருக் கான் சொன்னான். டேய், இது ஹிந்து, படி. ஹலோ மேடம், அதுக்கு ஆப்ஷன் கூட கொடுத்திருந்தா. ஹிந்துவா இருந்தா தளபதி விஜய், வைகை புயல் வடிவேல்னு. அவனே தளபதியை பத்தி பேசுன. ச்சே, உன்னை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலடா. அதேதான், அதே கோவத்தை மெயின்டைன் பண்ணுங்க. டெஸ்டினி கிஸ்டினி என்ன ஃபாலோ பண்ணிடாதீங்க. நாளைக்கு ஈவினிங் மட்டும் வெளியில வந்துடாதீங்க ப்ளீஸ். வீட்டுக்குள்ளே இருந்துருங்க. எதுக்கு? நாளைக்கு ஈவினிங் 7 o'clock நம்ம மறுபடியும் சந்திப்போமா. அப்படி மட்டும் சந்திச்சுட்டா பிரியவே மாட்டோமா. வேணாங்க, 7 o'clock வந்துடாதீங்க. என் மனசு கூட சொல்லுது டெஸ்டினி தாங்க, ஆனா நான் நம்ப மாட்டேன். ப்ளீஸ் டோன்ட் கம் அவுட். அன்னைக்கு அவன் சொன்னதை நான் பெருசா கண்டுக்கல. நெக்ஸ்ட் டே நானும் ஸ்ருதியும் எங்க ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போனோம். டைம் என்னடி ஆச்சு? 6:15. டைம் என்னடி ஆச்சு? 6:30. டைம் என்னடி? 6:04. டைம் எதுக்கடி இப்படி உயிரை வாங்குற? வாடி, நம்ம போயிடலாம். அவன் வந்துருவானோ என்னமோ, மணி 7 ஆக போகுது. இங்க அவன் எதுக்கடி வருவான்? என் தலை எழுத்து. அவன் இங்க வந்துட்டானா, நான் கூட டெஸ்டினியை நம்பி இது மேரேஜ் வரைக்கும் போய் முடிஞ்சிருந்தா நான் என்ன பண்றது? அதெல்லாம் ஒன்னும் நடக்காதுடி, புரிஞ்சுக்கோ. நீ சொன்னது கரெக்ட் தான். ஒரேடியா மாப்பிள்ளை ட்ரெஸ்லயே வரான். இனிமே நீ அவனை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதான். என்ன பார்த்தா கிண்டலா இருக்கடி உனக்கு? ஓகே, சாரி. அவன் நிஜமாலே வந்துட்டான்டி. ஆஹா, நிஜமாலையா? அப்படி பார்த்தா அவன் தான் என் சோல்மேட், என் டெஸ்டினி. அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு நாம யாரு? I too love you, mister. இவளா இங்கே வந்துட்டாளா? வந்துட்டானாடி, நிஜமாலே வந்துட்டான்டி. எஸ்கேப். எங்க போனா? எங்க அவ? என் டெஸ்டினி பல்ஸ்னு போல இருக்க. இதெல்லாம் நானே நம்ப மாட்டேன். நடந்துரும் போல இருக்க. ஹலோ, என்னங்க இது? என்னங்க உங்க சாடிசம்? ஈவினிங் 7 o'clock வெளியில வராதீங்கன்னு சொல்லியிருந்தேன்ல. நீங்க வர மாட்டீங்கங்கிற தைரியத்துல தாங்க நான் வந்தேன். போச்சு.
டெஸ்டினி அதே மாதிரி நடந்துச்சு. ஆனாலும் மிஸ்டர், நேத்து நடந்தது கோஇன்சிடென்ஸ்னு வெச்சுக்கோ. இன்னைக்கு இங்க எந்த லிங்க்கும் இல்லாம நீ எதுக்கு வந்திருக்க? அததான் டெஸ்டினின்னு சொல்லுவாங்க. சாரி சார், ஏதோ பை மிஸ்டேக்கா. நீங்க எதுக்குங்க வருத்தப்படுறீங்க? டெஸ்டினி பண்ண தப்பு அது. நம்ம கையில என்னங்க இருக்கு? ஒண்ணும் இல்ல அடி போலாம். இருங்க ஒரு நிமிஷங்க. நாளைக்கு கூட 11 o'clock நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோம்னு டெஸ்டினி சொல்லுது. ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. நாளைக்கு வீட்ல இருங்க, வெளியில போங்க, எப்ப வேணாலும் எங்க வேணாலும் போங்க. ஆனா என்ன மட்டும் நீங்க சந்திக்க மாட்டீங்க. ஏன்னா யாரும் செய்யாத ஒரு வேலையை நான் செய்ய போறேன். I have a plan. டாடி, ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நான் அப்புறமா கால் பண்றேன். பை. யாரு? டாடி. ஓ சரி போலாம் வா. போலாம். டைம் 11 போதுரி. அவன் இங்க வர மாட்டான்ல? குத்திடுவேன். அவனுக்கு வேற பிளான் இருக்கு. கண்டிப்பா வர மாட்டான்னு சொன்னான்ல. திருப்பி அதை கேட்டுக்கிட்டு. 11 ஆச்சு. டேய் கணேஷா. டேய் அண்ணா வாடா. யார் இந்த தடிய? நம்மளே பாக்குறோம். எந்திரா. ஐயோ கத்தி. வந்துட்டான்டி. குடி கையா. நான் உங்ககிட்ட என்னடா சொன்னேன்? சார் நீங்க தான் உங்களுக்கு ஏதோ டெஸ்டினின்னு சொல்லி என்ன கடத்தி எங்கேயாவது போடுங்கன்னு சொன்னீங்க. நான் கரெக்டாக தானே சார் பண்ணேன். தென் ஒய் திஸ் கொலவரி? ஆனா டெஸ்டினி வேலையை காட்டிடுச்சே. பார்த்துட்டேனேடா. யார் சார்? இந்த பொண்ணு. அட்டை என்ன அழகா இருக்காங்க, செம்மையா இருக்காங்க சார். சார் என்னடா சொல்ற? பின்ன என்ன சார்? போங்க சார், போய் லவ் பண்ணி கல்யாணத்தை பண்ணுங்க சார். சார் கடவுள் ஒருத்தப்பா தான் வாழ்க்கை கொடுப்பான். போய் என்ஜாய் பண்ணுங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ, what do you think? நீங்க எதுவும் சொல்ல தேவையில்லைங்க. இப்பவே இங்கேயே நம்ம 2 பேரும் டெஸ்டினி இதுதானே இப்ப நான் நம்புறேன். இங்க என்ன சொல்லுதுன்னா என் டெஸ்டினி கரெக்ட் தானே? ஆமா, பெரிய டெஸ்டினி. ஏய், அவன் ஒரு மென்டல். ஸ்டேஷன் வந்துருச்சு, வா போலாம். உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? வாடி. ஹலோ, நம்ம காதல் நிஜம். நீ எனக்கு ஐ லவ் யூ சொல்ல போறது நிஜம். சொல்லுவேன், சொல்லிக்கிட்டே இருப்ப. நம்ம கல்யாணம் நடக்க போறதும் நிஜம். இந்த நிமிஷத்துல இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் எல்லா இடத்துலயும் உன் கண்ணு முன்னாடி நிப்ப. கேக்குதா? நான் எதுக்கு டென்ஷன் ஆறேன்னு உனக்கு தெரியாதா? என்னடி இது? ஏன் இப்படி பண்ண? நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உன் நல்லதுக்கு தானேடி நான் உங்க அப்பா கிட்ட போய் சொன்னேன். எது? இதுவா? உன்னை யார் போய் எங்க அப்பா கிட்ட சொல்ல சொன்னது? அதுவும் இப்படி கம்ப்ளைண்ட் மாதிரி. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு எனக்கு தெரியாதா? நீ நினைக்கிற மாதிரி அவன் நல்லவனே கிடையாது. யாரு? அவனா இல்ல நீயா? அவன் என்ன மாதிரி ஆளுன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். அவனோட பாஸ்ட் எனக்கு முக்கியம் இல்ல. அவன் இப்போ எப்படி இருக்கான்றதுதான் முக்கியம். உள்ள என்ன நடக்கிறது நினைச்சாலே பயமா இருக்கு. அம்மா கௌதமி, என்னம்மா இது? சத்யா பத்தி என்னென்னமோ தப்பா சொன்னேன். ரொம்ப நல்ல பையனா இருக்கானே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Thank you டாடி. நைஸ் கை. மடி வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. கூடிய சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வர போகுது. சீக்கிரமா கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிருவோம். சந்தோஷமா? நைஸ் மீட்டிங் யூ பாய். கௌதமி தான் வீணா கோயம்பேட்டா டாடி. I'm going to be really happy with it. எக்ஸ்கியூஸ் மீ, நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். நீ சந்தேகப்பட்டது கரெக்ட் தான். எஸ், அந்த பைத்தியத்தை அவ பணத்துக்காக தான் நான் காதலிக்கிறேன். கல்யாணம் கூட பண்ணிக்க போறேன். உனக்கு ஒரு உண்மையை சொல்லவா? ஆக்சுவலி அவளை விட நீ ரொம்ப அழகா இருக்க. ஆனா என்ன செய்யட்டும், உங்ககிட்ட பணம் இல்லையே. இதை யார்கிட்ட சொல்லணுமோ சொல்லிக்கோ. போடி. நான் வேணான்னு சொல்லும்போது அவ என் பேச்சை கேட்டிருந்தா இன்னைக்கு அவ உயிரோட இருந்திருப்பா. நான் ட்ரைனிங்காக இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவளோட என்கேஜ்மெண்ட், கல்யாணம், மர்டர் எல்லாம் ரொம்ப சீக்கிரமா நடந்துருச்சு. கோவத்துல எந்த ஃபங்க்ஷனுக்கும் என்ன கூப்பிடலனாலும் அவன் இன்னும் என் மனசுல தான் இருக்கான். ப்ளீஸ் சார், அவனுக்கு தண்டனையை வாங்கி கொடுங்க, இல்லைன்னா என்கவுண்டர்ல போட்டு தள்ளுங்க. கௌதமி சொல்றத நம்பலாமா ஹைதர்? ஐயோ, அது எப்படி சார் நம்புறது? ஆனா எனக்கு என்னமோ நம்பலான்னு தோணுது. ஆனா யோசிச்சா எனக்கு கூட நம்பலாம் தான் சார் தோணுது. இல்ல ஆனாலும் எங்கேயோ இடிக்குதியா?
ஆமாண்ணா இல்லைன்னா ஆமான்றா. என்ன சார் திறந்தே இருக்கு? ஆள் இருக்காங்களா இல்லையா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. என்ன செஞ்சிட்டாலே ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணடி என் சிங்கிள் மால்ட் தங்கமே. மாமா உன்னை செஞ்சிடுறேன். ராகி மால்ட் குடிச்சதுல சின்ன வயசுல இருந்தே சிங்கிள் மால்ட் குடிச்சிருந்துருக்கலாம். ஏய், பப்ளிக் டாய்லெட்டுக்குள்ள நுழையிற மாதிரி பெர்மிஷன் இல்லாம நுழையறீங்க. யாரா நீங்க? போட்டனா ஏசிபி. எந்த பியா வேணாரியா? இதுக்கு எவ்வளவு வந்த? அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். ஐயோ சாரி சார், தெரியாம உங்களை பீன்ட்டேன். ஐயோ வந்துருச்சு பாரு. அதிர்ச்சியில் அதுவா வந்துருச்சு சார். ஏய், உனக்கு 30 செகண்ட் டைம் தரேன். வெளியே ஓடிட்டுமா சார்? ரெடி ஆயிட்டிங்க, வந்து உட்காரணும். எனக்கு 20 செகண்ட்ஸ் போதும் சார். ஆல்ரெடி 10 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. இவனை பாம்பு வச்சிருக்க மாதிரி சொல்றான். ஐயோ இது வேற வந்துகிட்டே இருக்கு. டவுசர் எங்க இருக்கு? கேப் எங்கன்னு தெரியலையே. அப்படி பார்க்காதீங்க சார், பயமா இருக்குது. குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுக்கலான்னா பேச்சுலர் ரூமா எதுவுமே இல்லை. தோ இருக்குதே, ஒரு பக்கம் போடுறீங்களா? தலையெல்லாம் வலிக்காது சார், ஃபாரின் சார் இருக்கு, நல்லா இருக்கும். தலையில் என்னடா முடியா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுதா சார்? ஓ உங்களுதா? உள்ள போடுறா. சாரி சார். ஏன்டா டென்ஷன் ஆகுறேன்? டென்ஷன் இல்லை சார், பயம். போலீஸ்னா ஒரு மரியாதை கலந்த காதல். காதல் இல்லை சார், பயம் மட்டும்தான். உங்களை பார்த்தது நாக்கு கபடி ஆடுது சார். உன் பேர் ஸ்ரீனிவாசன், ஊர் சேலம், வேலைக்காக துபாய்க்கு போனேன், கரெக்டா? வாவ், கரெக்ட் சார். துலா ராசி சித்திரை நட்சத்திரம். கேஸ்ட் பெரிய பிரச்சனை கிடையாது. நான் வேற பார்டர்ல இருக்கேன். 30 வயசு ஆச்சா? எந்த பொண்ணு இருந்தாலும் ஓகே. உங்க டிபார்ட்மெண்ட்ல யாராவது லேடி கான்ஸ்டபிள் இருந்தா கூட ஓகே சார், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்படி பார்க்காதீங்க சார், பயமா இருக்குது. உன் ஃப்ரெண்ட் சத்யா பத்தி சொல்லு. அவன் ரொம்ப நல்லவன் சார். அவனை மாதிரி ஒருத்தனை கூகுள்ல தேடினா கூட கிடைக்க மாட்டான். முதுகரிக்குதா சார்? நல்லா சொரிஞ்சிக்க. ஐயோ கண்ணு, அவன் 1000ல் 1 கண்ணு நான் சொல்லுவேன் நீங்க நினைப்பீங்க. இல்ல சார், அவனுக்கும் நிறைய கோவம் வரும் சார். ஐயோ அங்கேயே எய்ம் பண்றானே. ஏய், டீ சூடால முது ஊத்துவியா? டேய், பீர் கூலிங்காலனா மண்டைய உடைப்பியா? அவன் பவுலிங்ல நான் 6 அடிச்சிட்டேன், நீ என் பேட்டை உடைச்சிட்டான். அவன் ஒரு காஞ்சனா 2. சிம்பிளா சொல்லணும்னா அவன் ஒரு மென்டல் பைத்தியக்காரன். அவனை பத்தி சொல்லணும்னா, அதாவது அவன் எந்த சமயத்துல எப்படி நடந்துப்பான்னு யாருக்குமே தெரியாது. அவனுக்கே தெரியாதுன்னா பாத்துக்கோங்களேன். இவன் மட்டும் எல்லாரையுமே அடிப்பான், ஆனா அவனை மட்டும் யாரும் திருப்பி அடிக்க மாட்டாங்களா? ஓ, அடிச்சிருவாங்களா? அவனை அடிச்சிருவாங்களா? கூட ஃப்ரெண்டு நான் இருக்கேன்ல. நீ என்ன அவனுக்கு பாடி கார்டா? ஓ, உங்களுக்கு அப்படி புரிஞ்சிருச்சா? சத்யா, உன்னால என் வாயை பாத்தியாடா? யோகி பாபு மொட்டரேந்திர வாயோட மோசமா போயிடுச்சுடா. அவனால அவ்வளவு அடி வாங்கினாலும் திருப்பி அவன் கூட எதுக்கிட்ட அவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்? அவனோட ஃபேன் சார் நானு. MBA படிக்கும்போது அவன் தான் சார் டாப்பர். ஆனா அதை கூட விடுங்க சார், 1000 பேர் டாப்பரா வரலாம். ஆனா அவன்கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு சார். கபடியில சும்மா பூந்து விளையாடுவான். அவனுடைய பலம் பலவீனம் ரெண்டுமே கபடி தான் சார். அவன் கபடி ஆட்டமா பார்க்க மாட்டான், வாழ்க்கையா பார்ப்பான். ஆட்டத்தில் ஜெயிக்கிறதுக்கு எவ்வளவு ரிஸ்க் வேணாலும் எடுப்பான் சார். இப்படி போயிட்டு இருந்தான் வாழ்க்கையில அழகான பொண்ணு ஒருத்தி வந்தா சார். செம்ம போதும் நிறுத்து. ஆல்ரெடி அவனோட லவ் ஸ்டோரி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓ, தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நல்லா இருந்துச்சுல்ல? டிசம்பர் 12th அவனை எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க சொல்லு. இதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரியும்? சொல்லு. 20th நேஷனல் கபடி மேட்ச் 2016 ஹைதராபாத்ல நடந்தது. நிறைய டீம் கலந்துக்கிட்டாங்க. கோவா ரைனோஸ், அந்த டீமோட கேப்டன் பீட்டர் செம்ம பிளேயர் சார். சென்னை புல்ஸ் கேப்டன் சத்யா. எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி சென்னை புல்ஸும் கோவா ரைனோஸும் ஃபைனல்ஸ்க்கு வந்தாங்க. மேட்சோட லாஸ்ட் பாயிண்ட் என்னாச்சுன்னா, Goa Rhinos. The two teams looking very confident and points are equal. Now it's time for a winning point. Kabaddi is playing aggressively. Hey, நல்லா புடி. Match point. But the great effort by அவங்க நல்லா அவங்க for the final. பீட்டர் மேட்ச் ஜெயிச்சோங்கிற சந்தோஷத்தை விட பீட்டருக்கு என்னாச்சோங்கிற வருத்தத்துல சத்யா அங்கேயே இருந்தான் சார். ஆனா பீட்டர் சத்யா தான் கொண்டான்னு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார். அதுக்கப்புறம் பீட்டருக்கு ஆஸ்துமா இருந்ததுனால தான் அவன் செத்துட்டான்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெரிஞ்சதுனால கோர்ட்ல சத்யா நிரபராதின்னு சொல்லி விடுதலை பண்ணிட்டாங்க சார். சத்யாவுக்கு ஜெயிலில் இருந்தங்கிற கவலை விட அந்த பீட்டர் செத்துட்டாங்கிற கவலை தான் சார் அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் அவன் கபடி விளையாடுறதே விட்டான் சார். டேய், மூஞ்சிக்கு சென்டிமெண்டெல்லாம் சூட் ஆகாது. இல்லை, எனக்கே இதை சொல்லும்போது சிரிப்பாக தான் வந்தது. அப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்ல. அதுக்கப்புறம் ரொம்ப மாறிட்டான் சார். டெய்லி காலையில் வெளியே போயிட்டு நடுராத்திரி தான் வீட்டுக்கு வருவான். எது கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டான். எப்போ பாரு பேப்பரில் பைத்திக்கிற மாதிரி கிரிக்கிட்டே இருப்பான். டேய், என்னடா 2 நாளாக ஏதோ எழுதிட்டே இருக்க? பாகுபலி 3க்கு ஸ்கிரிப்டா? இந்த கட்டப்பாவை ஏன் கொண்டான்னு கொஞ்சம் 2 நாளாக நீ ஏதோ மாதிரியா இருக்க, என்னமோ போ. அப்புறம் அவன் எழுதுனது அவனே கொளுத்திடுவான். டேய், என்னடா இது?
திடீர்னு வித்தியாசமா ஏதாவது பண்ணுவான் சார். குட் மார்னிங்டா. குட் மூஞ்ச காணும். குட் மார்னிங் படா டே. நீயும் குட் மார்னிங்கும். அப்பதான் துபாயில் எனக்கு ஜாப் கிடைச்சிது. போகிறதுக்கு கையில் பணம் இல்லை. ஒரு நாள் டேய் ஒரு அர்ஜென்ட் தானே பணம் கேட்குறேன். டே பழைய நோட்டாக இருந்தால் கூட பரவாயில்லடா, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஹலோ டே காசு கேட்டால் கட் பண்ணிடுவீங்களே, இது வேறு எங்கே போய் சுற்றிட்டு வருதுனே தெரியல. டேய் எங்கடா ரொம்ப நாளாக ஒன்று ஆளையே காணோம். நான் ஃபோன் பண்ண பேர் நீ எடுக்கவே இல்லை. இது என்னது? டேய் இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு துபாயில் போய் நீ வேலையில் ஜாயின் பண்ணிடு. ஏதா இவ்வளோ பண்ணுவோம்? நேரம் வரும்போது எல்லாத்தையும் நானே சொல்கிறேன். போடா. அதுக்கப்புறம் நான் துபாய் போயிட்டேன் சார். அதுக்கப்புறம் அவன் அந்த பணம் எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லியா? நான் அவனுக்கு பல தடவை ட்ரை பண்ணேன் சார், ஆனால் அவன் ஃபோனே எடுக்கல. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த நம்பரே ஒர்க் ஆகல சார். எப்படி? எனக்கு எதுக்கு வேணாம், நீ எப்படி அடி. இவ்வளோ பெரிய ஃப்ளாஷ்பேக் சொன்னதுக்கு வெறும் சிகரெட் தானா? பரவாயில்ல அடிப்போம். ஐயோ இதர் பார்க்கறதுக்கு காமெடியாக இருந்தாலும் உண்மையாக தான் சொல்கிறான். ஆனா அவனுக்கு தெரிஞ்சது மட்டுமே உண்மை இல்லை, அதானே சார்? ஹலோ வாட் சார்? ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ். ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷனுக்காக ஜூலை 12 வரைக்கும் சத்யாவை கோவா அகாடா ஜெயிலுக்கு மாத்திருக்காங்க சார். இப்பதானே மோஜன் பீச்ல ஜெகநாதம் போன கொண்டது நீ தானே? ஷிட் ஹேப்பன்ஸ். ஐ அம் செல்ஃபி கிருஷ்ணா. ஜஸ்ட் டேக் ஏ செல்ஃபி. கடைசியில் இவனை கூட விடலையா? சரியா வரல. கேமராக்கு கொஞ்சம் ஃபேவரா இருக்குண்ணா. வெல்கம் டு கோவா சார். அபி சாயந்தரம் பெரிய பார்ட்டி வச்சுக்கலாம். நல்லா ஆடு. அடையாளம் தெரியுதா? பீட்டர் பீட்டர் தள்ளுங்கடா தள்ளுங்க. பீட்டர் 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 என்னடாச்சு? பீட்டர் பீட்டர் நீ என் தம்பியை கொன்னுட்ட. எந்த இடமா தான் இருக்கிறடா? இவன் என் தம்பி எல்லாம் பண்ணிட்டான். உன்னை விட மாட்டேன்டா. என் தம்பியை நினைச்சு உன்னை கொல்லுவேன்டா. ஆல்பர்ட் டிசோசா எதிர்பார்க்கல. அன்னைக்கு நீ மிஸ் ஆயிட்டடா. இங்க ஆட வைக்கிறண்டா உண்மையான கபடி. வெல்கம் டு கோவா ஜெயில். நீ எதிர்பார்த்த செல்ஃபி டார்கெட் இவனா? ஏய் அத வராம்பர் வரட்டும். ஏண்டா கபடி நல்லா ஆடிவியாமா? ஆளை போட்டு தள்ளியாவது பாயிண்ட் அடிப்பியாமா? இந்த மூஞ்சியா? ஆனந்தம் ஆனந்தம் பாட்டு இந்த கோவா ஜெயிலில கூத்து. என்ன பெருசு? அன்னைக்கு உன்னை பார்க்க வந்ததே சூப்பர் ஃபிகரு, அதுவும் பொண்ணாம. மச்சான் இவன் பொண்ணு செம்ம செக்ஸியா இருக்காடா. அவ கூட ஒரு ராத்திரி மட்டும் நான் இருந்தா போதும்டா. என் பொண்ணை பத்தி தாறுமாறா பேசுறா. ஐயா இது பிடிங்க பிடி. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நீ நீ சாப்பிடுப்பா. என் உயிரை காப்பாற்றின உனக்கு இதை விட என்னால் என்ன செய்ய முடியும்? நீ எதுக்கு இங்கே வந்துன்னு நான் உன்னை கேட்க மாட்டேன். ஏன்னா முன்ன பின்ன தெரியாத என் உயிரை காப்பாற்றின நீ கண்டிப்பாக தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு நான் நம்புகிறேன். ஆனால் தம்பி, இந்த கொடிய மிருகங்கள்லாம் இருக்கிற இந்த ஜெயிலில் நீ எப்படி இருக்க போறேங்கிறது நினச்சா எனக்கு பயமாக இருக்கு. அங்கே சிரிக்கிறான் பார்த்தியா, அவன் தான் ஜான். நேற்று என் கூட சண்டை போட்டது அவன் ஆளுங்க தான். வெளியில் பெரிய பெரிய செட்டில்மெண்ட்டெல்லாம் இவன் பேரில் தான் நடக்குது. இவன் மாதவன், எல்லாரும் மேடின்னு தான் கூப்பிடுவாங்க இவனை.
இந்த கூட்டத்தில் கொஞ்சம் நல்லவங்களும் இருக்காங்க. இந்த இருக்கானே, இவன் தான் பீம், இவன் சல்மான், ஷானி. சத்யா, இங்கே 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, ஹாரிஸ், நரசிம்மா. இவங்ககிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். இங்கே எறும்பு கூட தீங்கு பண்ணாத ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்கான், செல்ஃபி முரளி. இவன் ஒரு செல்ஃபி பைத்தியம். எதை பார்த்தாலும் உடனே செல்ஃபி எடுக்கணும். இந்த ஜெயிலோட மெயின்டெனன்ஸ் எல்லாம் இவன் தான் பார்த்துக்கிறான். இங்கே 900 கைதிகள் இருக்காங்க, அதில் தமிழ் ஆட்களும் இருக்காங்க. சாமி, நீ கேட்ட விநாயகர் சிலை, பகவத்கீதை. ஆமா, இவர் யாரு? நியூ அட்மிஷனா? உங்க பேர் என்ன பாஸ்? சத்யா. ஐ எம் ஆல் இன் ஆல். வெளியில இருந்து எதை உள்ள கொண்டு வரனாலும், உள்ள இருந்து எதை வெளியில கொண்டு போனாலும், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆல் இன் ஆல் நான் தான். உங்களுக்கு என்ன வேணும் பாஸ்? ஆல் இன் ஆல் அவருக்கு தேவையான கேட்பாரு. போ. நியூ கமர்ஸ்க்கு 20% டிஸ்கவுண்ட். இந்த ஜெயிலோட மொத்த ஏரியா 236 ஏக்கர் 70 சென்ட். ஒரு எறும்பு கூட எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. இங்கே 320 ஸ்டாஃப் இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே சிசிடிவி கேமரா நிறைய இருக்கு. ஒவ்வொரு நடவடிக்கையும் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் இங்கே வந்து 7 வருஷம் ஆச்சு. எந்த தப்பும் பண்ணாமல் இந்த ஜெயிலுக்கு வந்த சில பேர் இங்கேருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்ணி முடியாமல் ஆல்பர்ட் கையால் செத்துருக்காங்க. அங்கே பார்த்தியா அந்த கபடி கோர்ட்டை? இந்த ஜெயிலுக்கு முக்கியமானதும் படு பயங்கரமானதும் இதுதான். இங்கே நடக்கிற ஆட்டத்துக்கு கேப்டன் ஆல்பர்ட். வெளியில் முடிக்க முடியாமல் இருக்கிற பல பஞ்சாயத்துகளை இந்த கோர்ட்டுக்கு கொண்டு வந்து முடிச்சிடுவான் ஆல்பர்ட். அவனுக்கு வெளியில் பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூடலாம் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அந்த பிஸ்னஸ் மேனுக்கு வேண்டாதவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவனை ஒரு கேஸில் மாட்ட வச்சு ஜெயிலில் கூட்டு வந்து இந்த கபடி குழுவோட அவனை ஆட வச்சு அங்கேயே அவனை தீர்த்து கட்டிடுவான். ஒருத்தனை கபடி ஆட கூப்பிடுறது, கொல்றது, அதை ரசிக்கிறது, இதெல்லாம் அவனுக்கு ஒரு பொழுதுபோக்கு. இப்படியே பணம் சம்பாதிக்கிறது தான் ஆல்பர்ட்டோட பிஸ்னஸ். அவங்ககிட்ட நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாரும் ரவுடி பசங்க, புரிஞ்சு? டேய் பொடியா, அந்த ஷூ எடுத்து வாடா. வேண்டாம், இப்படி தான் உசு பேத்துவாங்க. வந்துடு. பார்த்தேன்ல, இந்த அயோக்கிய பசங்க எந்த நேரத்தில் சொல்லவே முடியாது. ஒதுக்கியே இருக்கணும். என்னடா இவன் புதுசா வந்தவனை டார்கெட் பண்ணிட்டு இருக்கான்? சார் சார் சார், அந்த ஜான் ஒரு தப்பு பண்ண அந்த பையனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு சார். அவன் பாவம் சார். சார் அவனை காப்பாத்துங்க சார். ஐயோ, போய் பூஜை பண்ணு போ. இவங்களை பார்த்தா கோவம் தாண்டா வரும். வாங்கடா. ஏய் வாடா. நீ போ ப்ளீஸ். டேய், இப்போ அது ஆடுவேடா. ஆடணும், ஆட வைப்பேன். இப்போ ஆடுறியா கபடி? ஆட வைக்கிறேன்டா. எவனே எதுக்கு கபடி ஆடு கபடி ஆடு சொல்லிட்டு இருக்கீங்க? டைம் வேஸ்ட். ஷூட் பண்ணா சிங்கிள் புல்லட்ல போய்டுவா. உன்னை வச்சு ட்ரை பண்ணிட்டுமா? சொல்லட்டுமா? சொல்லு, ஷூட் பண்ணிட்டுமா? ஷூட் பண்ணிட்டுமா? சொல்லா. இந்த பயம் தான்டா வேணும். புல்லட்டை வச்சு ஷூட் பண்ணா ஆஃப் செகண்ட்ல செத்துருவா. எனக்கு தேவை அது இல்லடா. எந்த கபடி மேட்ச்ல என் தம்பி செத்தானோ அதே ஆட்டத்துல அவன் துடிச்சு சாவான். சாவடிக்கிறேன்டா. சத்யா, நான் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ காதலிச்சு கல்யாணம் பண்ண பொண்ணை ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கே கொலை பண்ணிட்டேன்னு இங்கே எல்லாரும் பேசிக்கிறாங்களே, அது பொய் தானே? சொல்லு சத்யா, அது பொய் தானே? ஓ, தூங்கிட்டியா?
நான் தான் கூட இருந்து அவங்கள கோவாவுக்கு அனுப்பிச்சு விட்டேன். சுருத்தி இப்ப நம்ம கூட இல்லைங்கிறது எனக்கு நம்பவே முடியல. யாருக்கு டாடா காட்டுறாரு? என்ன தொடல தட்டி தாளம் போடுறாரு? சின்ன பிள்ளையில சுருத்தி கால்ல சலங்க போட்டுட்டு ஆடிட்டு இருக்கிறது என் காதுல ஒடிச்சுக்கிட்டே இருக்கு பிரகாஷ். கிழிஞ்சது போ. இவர் இன்னுமா சந்திரமுகிய மறக்கல? என்ன கொடுமை சரிது. அவ ஆசைப்பட்ட மாதிரியே அவன் மனசுக்கு பிடிச்சவனோட தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா அவன் என் சுருதியை கொண்டுட்டான். அவன் தான் சாகடிச்சுட்டான். எல்லா ஆதாரம் இருக்கும்போது வாய் ஏன் இந்த இன்வெஸ்டிகேஷன்? எத்தனை எவிடன்ஸ் இருந்தாலும் இன்னும் பாடி கிடைக்கல. பாடி கிடைக்கிற வரைக்கும் அவனை ஒன்றும் பண்ண முடியாது. எத்தனையோ பேர், ஆயிரக்கணக்கான பேர் வச்சு 4 நாள் கடல்ல தேடினேன். கடைசியில அவன் முகத்தை கூட பார்க்க முடியல. ஓகே, இந்த போட்டோ நான் எடுத்துட்டு போறேன். சமீபத்துல கோவாவுல நடந்த ஸ்ருதியோட மர்டர் கேஸ இன்வெஸ்டிகேட் பண்ற பிரகாஷ் வர்மா காலத்தை கடத்துறாருன்னு பொன் ஜெகநாதன் சொல்றாரு. அங்க என்ன நடந்ததுன்னே தெரியாதனாலையும் ஸ்ருதியோட டெட் பாடி கிடைக்காதனாலையும் இந்த கேஸ சீரியஸா எடுத்துக்கிட்டதா கோவா கமிஷனர் ஜான் மேத்யூஸ் மீடியா கிட்ட சொன்னாரு. இப்ப நம்ம கமிஷனர் என்ன சொல்ல போறாருன்னு கேட்கலாமா? என்னையே டார்கெட் பண்றாங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க? சின்ன பிரேக் அப்புறம் பாப்போம். சார்,
ஆக்சுவலி லுக் பிரகாஷ், நோ மோர் ஆர்குமெண்ட்ஸ். இது கோர்ட் ஆர்டர். உனக்கு இன்னும் 10 நாள் டைம் இருக்கு. அதுக்குள்ள இந்த கேஸை முடிக்கிற வழியை பாரு. நீ கோவா போறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கேன். யூ மே கோ நவ். ஹைதர், சத்யாவை கோவா ஜெயிலுக்கு மாற்றினதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கு. சார் ஜெயில் ஆனதுக்கு அப்புறம் கோவாவா இருந்தா பேங்காக்கா இருந்தா என்ன சார்? சார் எனக்கும் இதான் கோவா ஃபர்ஸ்ட் டைம். அப்படியே வேலையோட வேலையா இன்வெஸ்டிகேஷன் செலவுல என் ஒய்ஃப்க்கு டிக்கெட்டை போட்டா நானும் ஜாலியா இதுக்கே முறைக்கிறாரு. ஒருவேளை கோவா கூட பொண்டாட்டியோட தான் வருவியாங்கிறதா அந்த லுக்கோட அர்த்தமோ? இந்த பேச்சுலர்ஸ் இருக்காங்களே, ஆமா கரெக்டா தான் யோசிக்கிறாங்கல்ல. ஓகே ஓகே. மேட்ச் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். அவன் எவ்வளவு டார்ச்சர் பண்ணியும் ஆட மாட்டேன்றான். என்ன பண்ணலாம் சார்? அவனை டார்ச்சர் பண்ணி ஆடாதவன் அவனுக்கு பிடிச்சவங்கள டார்ச்சர் பண்ணா ஆடுவான்ல. சுவிட்ச் அங்க இருக்கு. அரே பெருசு, உங்ககிட்ட கொஞ்சம் வேலை இருக்கு, பாப்பலாம். என்ன வேலை? சொல்றேன்யா, ஜான் கூட ஜாலியா கபடி ஆடணும். என்னது? ஆடுறியா? ஜான் கூட நான் கபடி ஆடணும். ஜோக் அடிக்கிறீங்களா? வேண்டாம் ஐயா. நான் கபடி ஆடினா இதெல்லாம் ஏய், நீ ஆட மாட்டேன்னு சொன்னல, அந்த ஆட வைப்போம். நீ வேடிக்கை மட்டும் பாரு. ஆட மாட்டேன். நரசிம்மா, விடு நரசிம்மா, பாவ நரசிம்மா. வயசு இவருக்கு 70 மேல இருக்கும். இவரை போய் கபடி எல்லாம். கிருஷ்ணா, ஸ்டோர் ரூம்ல எலிங்க பொருளை நாசம் பண்ணிட்டு இருக்கு. அதுங்க கூட போய் செல்ஃபி எடுத்துக்கோ. போடா. இவனுங்க திருந்தவே மாட்டானுங்க. பெரியவர்கிட்ட போய் சண்டை போடுறானே பாரு. தொடர்ந்து சொல்றா கிழவா, சொல்றா. நான் ஆடுறேன். உங்களுக்கு தேவையானது அதானே? நான் ஆடுறேன். ஏய், என்ன ஆடுவேன்? ஆடுறேன் சொன்னா போருமா? அதுக்கு ஒரு டீம் வேண்டாம்? யார் ஆடுவா உங்க கூட? இந்த இவங்களா? இங்க எல்லாருக்கும் பயம், வாடணுங்கிற ஆசை. யாரும் வர மாட்டாங்க. விளையாடும் போதே உன்னை கொண்டுருவாங்க. வேண்டாம், விட்டுரு. நீ ஏதோ ஆவேசத்தில் சொல்லிட்ட. நீ ஆடக்கூடாது. அவங்க திட்டமே வேற. நான் பேசிக்கிறேன் சார். நான் ஆடுறேன் சார். அவன் ஆட வேண்டாம். நான் ஆடுறேன். வேணா என்ன கொள்ளுங்க, என் சத்யா விட்டுருங்க. ஏய், எதுக்கு வேணும்? இங்க யாருக்கு இல்ல பயம்? எனக்கும் வாழணும்னு ஆசை இருக்கு. அவங்களுக்கும் இருக்குல்ல பயம். இது ஜெயில். நாம கிரிமினல்ஸ். இங்க இருக்கிறவங்கள விட நாம ரொம்ப கெட்டவங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு செஞ்சுட்டு நாமெல்லாம் கிரிமினல்ஸா வந்திருக்கோம். என்ன அடிச்சு கொல்லணுங்கிற ஆசை அவங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி அவங்களும் ஏதாவது செய்யணுங்கிற வெறி உங்களுக்கு இருக்கா இல்லையா? டேய், வேண்டாம்டா. இந்த சான்ஸ் நாமளா தேடிக்கிட்டது இல்ல, அவங்களா கொடுத்தது. வாழ்க்கையில சான்ஸ் ஒரு தடவை தான் வரும். அது நம்ம வாழ்க்கையை மாத்திரும். அவங்களே நமக்கு வாடுறதுக்கு சான்ஸ் கொடுத்திருக்கும் போது அவங்களுக்கு நம்ம பயத்தை திருப்பி கொடுக்கணும்ல. நான் ரொம்ப கெட்டவன். என்னைய டச் பண்ணிட்டாங்க, நாளைக்கு உங்களையும் டச் பண்ணுவாங்க. பாத்துக்கிட்டே இருக்க போறமா அந்த பெருசு மாதிரி? பாத்துக்கிட்டே இருக்க போறமா? அவங்களையே ஃபினிஷ் பண்ணிட்டா அதை செய்யறதுக்கு நான் ரெடி. நீங்க ரெடியா? இப்ப ஆடுறா கபடி 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 கபடி. செல்விக்கு ரெடியா இருங்கடா. இப்ப இருக்கடா உங்களுக்கு காப்பு. சிக்கிட்டடா. சார் நீங்க சொன்ன மாதிரி அலெக்சஸ்ல போட்டோஸ் எடுக்க சொல்லிருக்கேன். அவன் நமக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருவான் சார். நான் வேணா போட்டோ வர சொல்லட்டுமா? நம்ம போலாமா? தள்ளு. லொகேஷன் ரொம்ப அழகா இருக்குல்ல சார்? ஹைதர் சார், அங்க போய் நில்லு. எதுக்கு சார்? ஷூட் பண்ணணும். ஓ ஓகே சார். நீங்க எனக்கு போட்டோ ஷூட். கொஞ்சம் இந்த பக்கம் வா. ஓ பேக்ரவுண்ட். ஓகே சார். என்ன சார் கண்ணு? ஷூட் பண்ணணும்னு சொன்னேன்ல. ஷூட்டா சார்? ஷூட்னா கேமரால போட்டோ ஷூட் நினைச்சேன் சார். நீங்க என்ன சார் கண்ணு தூக்கி இப்படி காட்டுறீங்க? அந்த பொண்ணு குண்டடிப்பட்டு செத்தாளா, கால் தறிக்கு விழுந்து செத்தாளான்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்கு ஷூட் பண்ணா தெரிஞ்சிடும்ல. ஐயோ போய்டுவேன் சார். குறி தப்பாது. உங்க குறி தப்பாது. என் குடும்பம் இருக்கா சார்? சார் வேணா சார், போதும் சார், விட்டுங்க சார் ப்ளீஸ் சார். ஹைதர், டியூட்டில இதெல்லாம் தவிர்க்க முடியாது. ஓகே போடுங்க சார். டியூட்டி அது ஜாப் ஆகுது. நான் ரிசைன் பண்ணிக்கிறேன். நீங்க கண்ணு தூக்கி போட்டு பென் கொடுங்க, சைன் பண்ணி காட்டுறேன் ப்ளீஸ். தப்படி. பென் கேட்ட கண்ணு தரீங்களே சார். சார் ஷூட் பண்ணு. என்னது? ஷூட் பண்ணு. சார் நான் உங்களை ஷூட் பண்ண மாட்டேன் சார். ஹைதர் ஷூட் பண்ணு. நோ சார், ஐ கான்ட் சார். செத்தா எனக்கு அழுவுறதுக்கு யாரும் இல்ல. ஷூட் பண்ணு. சார் உங்களுக்கு மெண்டலா சார்? ஹைதர், இட்ஸ் an order.
As per your order, sir. Sir, sir. யா அல்லாஹ், இப்படி பொத்தன குஸ்டேடா. இவன் மென்டல்ங்கற விஷயம் யாருக்குமே தெரியாது. அது சூசைட்னா எவனோ இல்ல நானே நம்ப மாட்டேன். மர்டர் கேஸ சால்வ் பண்றேன்னு சொல்லி கடைசில என்ன உள்ள இழுத்து விட்டியடா. மோனே டேய். டேய், நீ முழுகி என்ன குடி முழுக வச்சிட்டியடா. இதான் நடந்திருக்கும். ஒரு வாட்டி உன் தலையை வெளியே காட்டுற உன் சொட்ட மண்டையில நான் போட்டு வைக்கிறேன். வெளியே வாடா. செத்தடா மவனே. பார்க்கலாம். நாக்குலா இப்ப தின்றா தின்றா. கபடி கபடி வா. யார விடாத அவனை. பிடி 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 கபடி பிடி. கபடி 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 கலக்கிட்ட மேடி. கபடி 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 கபடி. இந்த பக்கம் விடாத விடாத. அந்த போகாத. பிடி. நாம ஜெயிச்சாகணும். ஏய் ஸ்பீட் ஸ்பீட் ஞாபகம் வச்சுக்கோ. போ. Buzzer ride. மாட்டினா அப்படி கபடி 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 ஹலோ ஆல்பர்ட், மார்ஜிம்பி ஸ்ருதி மர்டர் கேஸுக்கு சம்பந்தப்பட்ட சத்யாவை 5 நிமிஷத்துல இன்ட்ரோகேஷன் ரூம்ல உட்காருவே. ஓகே சார். ஐ அம் ஆன் தி வே. கபடி ரொம்ப நல்லா ஆடுறேன்னாங்க. பட் கபடி கிரைம் ரெண்டும் ஒன்றும் இல்லை. இது உனக்கும் ஸ்ருதிக்கும் நடந்த என்கேஜ்மெண்ட் ரிங். இன்னைக்கு மார்னிங் மார்ஜின் பீச்சில் ஒரு பொண்ணோட கை கிடச்சிது. அந்த கையில் இருந்த மோதிரம் இது. கரெக்டாக நீ ஸ்ருதியை கொண்ட அதே டேட் டைமை தான் டாக்டர்ஸ் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த கை மேலே உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கூட இருக்குது. அக்கார்டிங் டு யூ, ஷூட் அவுட்டில் செத்து போய் கடலில் விழுந்த ஸ்ருதி பாடியை மீனுங்க தின்னதுக்கு அப்புறம் கை மட்டும்தான் கிடச்சிதுன்னு இன்வெஸ்டிகேஷன் க்ளோஸ் பண்ணால் உனக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும். அப்படி தானே? சைக்கோ புறம்போக்கு சார் அவன். ஆஃபீஸர்ஸ்க்கு கூட ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேங்கிறான். பட் உனக்கு தூக்கு தண்டனை கிடைக்கிறது
எனக்கு இஷ்டம் இல்லைடா. ஏன்னா அதே நாளில் நீ கொலை பண்ண இன்னொரு பொண்ணை பற்றியும் அதே மாதிரி இன்னும் எத்தனை பேரை கொலை பண்ணிருக்கோன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீ உயிரோட தான் இருக்கணும். என்ன சொல்ல வராரு? ஆக்சுவலி ஸோ கடலில் எனக்கு கிடைச்ச கை ஸ்ருதி இது இல்லைன்னு டிஎன்ஏ ரிப்போர்ட் மூலமாகவும், ஆனால் அந்த கையில் இருந்த மோதிரம் மட்டும் உங்கள் என்கேஜ்மெண்ட் ரிங்குன்னு ஜுவல்லரி ஷாப் மூலமாக கன்ஃபார்ம் ஆகி. ஸோ கண்டிப்பாக அன்றைக்கி 2 மர்டர்ஸ் நடந்திருக்கு. கரெக்டு தான்? சொல்றேன். Twinkle, twinkle, little star, how I wonder who you are. Up above the world so high, யாருது சொல்லு, டைமண்ட் ரிங் கை. நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கீங்க. அமேசிங். சார் டேபிள் ஏதோ அவன் கிறுக்கி வச்சிருக்கான் சார். ஒரு கேம் ஆடலாமா ஆஃபீஸர்? மைண்ட் கேம். கபடி 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 கபடி. ப்ளீஸ் சார், அவனுக்கு தண்டனையை வாங்கி கொடுங்க, இல்லைன்னா என்கவுண்டரில் போட்டு தள்ளுங்க. சில நேரங்களில் எனக்கே அவங்ககிட்ட பேசுறதுக்கு பயமா இருக்கும் சார். அவன் தான் சாகடிச்சிட்டான் எல்லா ஆதாரம் இருக்கும்போது வாய் ஏன் இந்த இன்வெஸ்டிகேஷன்? சார் கூப்பிடுறாங்க. பால் யாரா கொடுத்தது? నేను நான் தான். என்னடா திட்டுறாவ? அவனை விட இவன் பெரிய சைக்கோ இருப்பான் போல இருக்க. சைக்கியாட்ரிஸ்ட் ஜேவியர் டிசோசா பற்றி கேள்விப்பட்டது இல்லையா? டீல வாழைப்பழத்தை தொட்டு சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்டா இருக்குன்னு தெரியாது அவனுக்கு. என்ன பத்தி எங்க தெரிய போகுது? கோயின்சி சார். ஒன்லி பிரகாஷ். சொல்லுங்க. உங்க என்கேஜ்மெண்ட் ரிங் போட்டிருந்த அந்த கை யாருது? கேத்ரினோடது. கேத்ரின் யாரு? ஸ்ருதி மாதிரி இருக்கிற கேத்ரின் 20th நேஷனல் கபடி செமிஃபைனல்ஸ் கோவாவில் நடக்கிறப்ப ஒரு நாள் ஃப்ரெண்டோட சேர்ந்து கோவா பீச்சுக்கு போனேன். ஏய் கோவாக்கு வந்து உன் கூட படுக்க வச்சிட்டியா? ஏய் பீச்னா மண்ணு படத்தாண்டா செய்யும். இதுக்கு போய் டென்ஷன் ஆகிட்டு. அங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் கேத்ரினை பார்த்தேன். உண்மையிலே ஸ்ருதி மாதிரி கேத்ரின் இல்லை, கேத்ரின் மாதிரி தான் ஸ்ருதி இருந்தா. அடி பாவி, ஒன்னே ஒன்று தான் வச்சிருந்தா, அது இப்படி நசிக்கிட்டே கோக்க. Hey Sony, அது பீரியட் தானே? கோவா ரைனோஸ் பிளேயர்ல? Excuse me. Yeah. Hi, I'm Catherine. I'm a huge fan of yours. So nice to meet you. Pleasure is mine. Hi. You've seen all your games. Oh. Okay, gotta go. Bye. Bye. என்னமா இருக்கடா. போயும். ஐயோ அம்மா. கேத்ரின் பின்னாடி போகாத. ஏடா பயப்பற? லைஃப் ஜாக்கெட் போடுங்கல. லைஃபே போயிரு போல அப்ப எங்கடா ஜாக்கெட்? ஐயோ ஆட. Don't go back at the dangerous zone. See my tripping. எங்கடா சிலங்க வரைக்கும் கூட்டி போயிரு போல. Somebody help. மச்சான், அங்க பாரு. ஐயோ தனியா விட்டு போய்ட்டானே. ஐயோ அம்மா. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. டே காப்பாத்துடா. டேய் என்ன காப்பாத்துடா. வாய் பாத்துட்டு. ஹலோ, are you okay? சொல்லுமா. ஹலோ. Met her in my dreams, she was my queen. A castle in the mountaintops, rivers and streams. Plucking sunlight from the sky in my pocket. Give it to you later on in the form of a locket. Hello. Catherine. அப்பவே சொல்லிட்டு இருந்த கேட்டியா? Thank God. Are you okay? Where did he go? யாரை பாக்குற? அவதாண்டி. யாரடி தேடிட்டு இருக்க?
இப்ப என்ன செய்யறது? அங்கதான் அங்கதான். எக்ஸ்கியூஸ் மீ, உங்களா தான்? என்ன அடியில இருந்து ஒரு சத்தம் வருது? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன சார் செம்மையா மசாஜ் பண்ணிட்டு இருக்கீங்களா? விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். படுக்கை கடையில் வந்து கேள்வியை பாரு. ஏய் ஓகே. நீங்க பீச், ஹெல்ப், சர்ச் இன்னும் ஞாபகம் இல்லையா? நான் தாங்க கேத்ரின். சேம் பார்ட்டி. யா. பார்ட்டி வேர் வென் ஹவ் நாங்களும் ஜாயின் பண்ணிக்கலாமா? ஏய் தேங்க் யூ. ஞாபகம் இருக்கு, சொல்லுங்க. அது அது என்னன்னா, அது நீங்க சிம்மராசி தானே? ஆமா, அவன் சிம்ம ராசி, நான் கன்னி ராசி. உன் ஃப்ரெண்டுக்கு ஓகேவான்னு கேளு. டேய் சினு, இவன் பேச விட மாட்டான். நீ அமுக்குமா? யா, நான் சிம்ம ராசி தான். அதுக்கு என்ன இப்போ? நான் சொன்னல. ஓகே ஓகே, சொன்ன அது கூட கேட்டுடு. ஓகே ஓகே, நானே கேக்குறேன். Where did you go? எஸ்கேப் ஆயிட்டானா? டேய் உன்ன ஏய் விடு. செம்ம. Hey handsome, like a இன்னைக்கு வலை போட்டா சாணி வந்து நிக்கிற. I'm not Sani. I'm Kichmi. Goa Kichmi. இங்க என்னத்துக்கு வந்த? I want your inside. உள்ள. இன்சைடா? Heart. இதயம். அது அங்க இருக்குது. எடுத்துக்கோ. எங்க? ஓடிடுறாயப்பா. Samsung. மச்சி, உன்னோட நான் தான் அழகா இருக்கேன்ல. Excuse me. நீ கேத்ரின் தானே? யா, அப்பா கஜினி அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான். நீ சாணி தானே? சோனி. சோனி. எல்இடியா எல்சிடியா? வைஃபை கனெக்ட் ஆகுமா? விடு. உங்க பேரு எஸ்ல ஸ்டார்ட் ஆகும்ல? ஆமா, என் பேர் சத்யா தான். இப்போ என்ன இருக்கு? ஹலோ ஹலோ, என்ன நடக்குதுங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றீங்களா? ஆக்சுவலா இவளுக்கு ஜோசியம்ல ரொம்ப நம்பிக்கை. இவளுக்கு ஜாதகத்துல மரணகண்டம் இருக்குன்னு, இவளோட உயிரை காப்பாத்துறதுக்கு ஒருத்தர் வருவான்னு, அவன் சிம்மராசிக்காரன்னு, அவன் பேரு சான்ற எழுத்துல ஆரம்பிக்கும்னு, அவனே இவளை கல்யாணம் பண்ணிக்குவான்னு சொன்னான். அவர் சொன்ன மாதிரி எல்லாம் நடந்துருச்சு. பீச், ஹெல்ப், சிம்மராசி, சத்யா, சென்னை வேற எல்லாம். ஏய் லூசா, நீ உன்னை அப்படியே கடல்ல விட்டுருக்கணும். உன்னை காப்பாத்தன பாரு. ஏய் ஏன்டா டென்ஷன் ஆவற? இருடா ஒரு நிமிஷம். டேய் இப்பதான் வைஃபை கனெக்ட் ஆற மாதிரி இருக்கு. அதுக்குள்ள கூட்டி வண்டியே. நான் சொல்றேன்ல, வாடா. வாடா. எனக்கு நல்ல ஃபிகர் கிடைக்காத. ஏய் இருமத வரமா. டேய் I love you சொல்லு. சொல்லிட்டு தான் போயேன்டா. ஏய் அவ உண்மையா உன்னை லவ் பண்றாடா. பிடிக்கலனா சொல்ல வேண்டியதானே? டேய் அவளை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பவே லவ் பண்ணிட்டேன்டா. கரெக்ட் டைம் வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் இது கரெக்ட் டைம் தானே? இந்தம்மா கேத்ரின் இவனை லவ் பண்றானா? லவ் பண்றானே என்னமா பேசுற? He loves you. ஐயோ loves you. பாபா. ஐயோ இல்ல, ராங் நம்பர். என்ன காப்பாத்தி கூட்டி. Hey, hi. How are you? Very good. உங்க ரெண்டு பேருக்கு ஒரு குட் நியூஸ். What? நான் கோவா மெடிக்கல் காலேஜ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டேன். Wow, congratulations. Thank you. யாரா? கோச் கால் பண்றாரா? அதை விட சந்தோஷம் என்னன்னா, நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணாயிட்டீங்க. எப்போ நீங்க இப்படியே தான் இருக்கணும். பீச் கிட்ட இருப்போம். Thank you. சரி டைம் ஆச்சு. Bye. All the best. Really happy. ஹாய் கேத்ரின். Hi Peter. என்ன இப்பெல்லாம் என்கிட்ட சரியா பேசுறது இல்ல? பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிடுற? இவன் தான் சொன்னானா? ஆக்சுவலி உன்ன மாதிரி பியூட்டிஸ் ஜெயிக்கிறவங்களோட இருக்கணும். இவன மாதிரி லூசரோட. டேய் இப்போ இவ ஏன் லவ் பர்சனலா லவ்வர்ஸ் பேசிக்கிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிற சென்ஸ் இல்ல உனக்கு? டேய் எப்போத்துல இருந்தா இவனோட ஃபேன். நடுவுல நீ யாரா? எப்பவுமே இவதான் என்னோட ட்ரீம் கேர்ள். ஏய் நான் தைரியம் இருந்தா இவளை தொடுவேன். Stop it. ஓகேடா, நெக்ஸ்ட் வீக் ஹைதராபாத்ல நடக்க போற ஃபைனல் கப்புக்காக இல்ல, இவளுக்காக தான் ஆடலாம்டா. அதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இவ. ஓகேவா? தில் இருக்கா? கம் ஆன். ஓகேடா, ரெடி. ஓகேடா, அவனை செத்த வா பாத்துக்கலாம். Hello, ladies and gentlemen. Grand welcome to 20th National Pro Kabaddi Match. Today, final match between Goa Rhinos and Bulls. So please give a big round of applause to Satya team and Peter team. Countdown start. 1, 2, 3, and go. அவ எனக்கு தான். Toss won by Satya.
So Satya team won the toss and ready for play. Looking very aggressive and snap and Satya team got 1 point. Goa Rhinos and Chennai puts up confident on the game. Now Peter team won the point. Told you. Two teams are playing very well and fighting for points. Unfortunately, Chennai Bulls lost 1 point. நீதான் லாஸ்ட் ரைடு பாயிண்ட் எடுக்கணும் ஞாபகம் Chennai Bulls captain Satya encouraging his teammate. Let's see if he'll get the point or not. Wow, Satya team got a 1 point. Now Satya team got 1 more point. Let's check the scores. Satya team got 29 points and Peter team got 29 points. Two teams are equal. So the game is now getting very interesting. And who will win the final? Let's see the action. Kabaddi, 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 பீட்டர் பீட்டர் பை மிஸ்டேக் பீட்டர் அன்னைக்கு இறந்துட்டான். பீட்டர் வேற யாரும் இல்லை, இந்த ஜெயிலர் ஆல்பர்ட்டோட தம்பி. பீட்டரை நான் வேணுனே கொல்லலன்னு கேத்தரினை எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனா அவ கேட்கல. பாவம். அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்லை. சரி, திருப்பி எப்போ சந்திச்சேன்? அதான் கடைசி தடவைன்னு சொன்னல. அவளை மறுபடியும் நான் பார்க்கல. நீ பார்க்கலையா இல்லை யாருமே பார்க்காத மாதிரி பண்ணிட்டியா? அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன். ஆல் தி பெஸ்ட் சார். எனக்கு என்னமோ இந்த மர்டர்ஸ் நீ பண்ணியிருக்க மாட்டேன்னு தோணுதுடா. ஒரு கொலைகாரனோட கை இவ்வளோ சாஃப்டாக இருக்காது. கையை பிடிச்சே ஜாதகம் சொன்னீங்கல்ல, வச்சுக்கோங்க. உங்களுக்கு கோபம் அதிகம்னு நினைக்கிறேன். அதிகமாக கோவப்பட்ட ஆயுசு குறைஞ்சிரும் சார். ஸோ கையை சாஃப்டாக இருந்தா கொலை பண்ண மாட்டாங்கன்னு உங்க நம்பிக்கை. உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் சார். ஒரு ஊர்ல ஒரு ஈ இருந்துச்சான். அந்த ஈ ஒரு அழகான பொண்ணை காதலிச்சுதான். அதே ஊர்ல இருந்த ஒரு பேட் பாய் ஈ லவ் பண்ற பொண்ணு மேல ஆசைப்பட்டு அந்த பொண்ணை ட்ராப் பண்றத ஈ பாத்துருச்சான். ஈ எவ்வளவுதான் சின்னதா இருந்தாலும் சும்மா இருக்குமா? அவனை துரத்தி துரத்தி கொன்னுடுச்சான். கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டா ஈ என்ன மனுஷன் என்ன சார்? உங்களுக்கு ஒண்ணும் இல்ல சார். சார் தண்ணி சார். இனி எப்படி கை வைக்கிறான்னு பாக்குறேன். அவ்வளவு தெரியுமா உனக்கு? நாங்க வரலனா உங்களை கொன்னுருப்போம் சார். ஆல்பர்ட், tell him to stop. Stop. 17 செகண்ட்ஸ் சார். ஒருத்தனை மூச்சு விட முடியாம பண்ணிட்டா. ஐயோ, எந்த மனுஷனா இருந்தாலும் அவுட் சார். இன்னும் 3 செகண்ட்ஸ் உங்களை அப்படியே பிடிச்சிருந்தேன்னா கொல்றது கையில இல்ல சார், மைண்ட்ல இருக்கணும். ஈயா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும் போய் வேலையை பாருங்க. கபடி 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 கபடி. கன்ஃபார்ம்டு திஸ் பாய் ஹஸ் பிபிடி. உரப்பா, எனக்கு உரப்பா. சார் போலாமா சார்? இழுத்துக்கிட்டு போங்க. டிபார்ட்மெண்ட் கிட்ட இவ்வளவு மோசமா பிஹேவ் பண்ணவன பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல சார். என்னால சுட்டு கடல்ல தூக்கி போடலாமான்னு தோணுது. என் கழுத்தை பிடிச்சதுக்கா இல்லை உன் தம்பியை கொன்னதுக்கா? அவனை கோவா ஷிஃப்ட் பண்ணப்போ எனக்கு டவுட் வந்துச்சு. இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குன்னு இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உன் தம்பி ஆஸ்துமால செத்துட்டான்னு கோர்ட் கொடுத்த ஜட்மெண்ட் உன்னால் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. ஆனால் அதுதான் நிஜம். அவனை என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுற வரைக்கும் அவனுக்கு நீ தான் ரெஸ்பான்சிபிள். பி கேர்ஃபுல். என் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். என் தம்பியை கொன்னவனை கொல்ல வேண்டியது என் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். நான் சார்
நான் செத்துருவேன் பயந்துட்டியா? சார் அது உண்மை சொன்னா நான் நிஜமா பயந்துட்டேன் சார். அவன் சடனா உங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்ச உடனே எனக்கு அவன் நமக்கு ஏதோ இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான் இதர். சார் இது வரைக்கும் எல்லார்கிட்ட இருந்து உங்களை பத்தி பாதி இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு உங்களை ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் சார். கோவையில் ஒரு மெடிக்கல் காலேஜ்ல நீங்க 4 ஸ்டூடெண்ட்ஸ் என்கவுண்டர் பண்ணதா கேள்விப்பட்டேன் சார். ஆனா அந்த பசங்க அதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ரொம்ப கொடூரமா ரேப் பண்ணி கொண்டிருக்காங்கன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாது சார். திருச்சியில 4 கூலி வேலை செய்யறவங்க நீங்க என்கவுண்டர் பண்ணீங்கன்னு சொன்னாங்க. ஆனா அந்த 4 பேரும் சீக்கிரட்டா பாம்பு ரெடி பண்ற பேட்ச்னு நான் இன்னைக்கு கேள்விப்பட்டேன் சார். 5 அரசியல்வாதிகளுக்கு நீங்க வார்னிங் கொடுத்ததா சொன்னாங்க சார். நீங்க வார்ன் பண்ணி அமைச்சிருக்கீங்கன்னா அவங்க எவ்வளவு கேவலமானவன் அதிலே புரியுது சார். ஆனா என் டவுட்ல ஒண்ணுதான் சார், அந்த சத்யாதான் அந்த கொலையெல்லாம் பண்ணிருக்கான்னு தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீங்க எப்படி இவ்வளவு அமைதியா இருக்கீங்கன்னு தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு சார். இவருக்கு மூடு வந்தா போட்டு தருவாரோ. ஷோ ஹைதர் சார் கையை கொடு சார். என்ன இது? 9. ஹோம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது 9, ஆனால் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது 6. ரெண்டும் நிஜம்தான், ஆனால் உண்மையான நிஜம்னு ஒன்று இருக்கு. அந்த பசலை பற்றி யோசி. நீயே ஒரு பசில், இதில் எக்ஸ்ட்ராவா ஒரு பசில் வேறையா? கால் ஹைதா கரெக்ட் டைம்ல அடிச்சிங்க சார். கால் என் மேலே ஃபயரிங் நடந்துச்சு. நீ எங்க இருக்க? எங்க இருக்கீங்க சார்? go to the opposite hotel immediately. எஸ் சார். அங்க தான் ஷூட் பண்ணாங்க. கோ ஃபாஸ்ட். யார் இவன்? ஹலோ, நான் பிரகாஷ் பேசுறேன். சார் உடனே போய் எங்க சத்யா இருக்கானு பார்த்து சொல்லு. இப்பயே போகணுமா சார்? சீக்கிரமா. கேவலமான ஜெயில் பழப்பு, நாய் பழப்பு. உங்களை சொல்ல சார், இதை போயிடுறேன் சார். அவன் இங்க இல்ல சார். வாட்? என்ன சொல்ற? அவங்க இருந்து எப்படி எஸ்கேப் ஆனான்னு செக் பண்ணு ஃபாஸ்ட். அங்கதான் சார் போறேன். கம் ஆன் சரியா செக் பண்ணு சார். என்னாச்சு? அது அவன் இல்ல சார், வேற யாரோ. பாரு சீக்கிரம் பாரு. இத பாக்குறேன் சார். டேய் சத்யா, இந்த டைம்ல யார்ட்ட பேசிட்டு இருக்காரு? சார் இங்க ஒருத்தன் இருக்கான் சார். சார் அவன போலவே இருக்கான் சார். சார் அவன் கிடைச்சான் சார், நான் பாத்துட்டேன். என்ன செல்ஃபியா? சார் சொல்லு. தொடுஸ்டான் சார். என்ன கிடைச்சிட்டான் சார். நிஜமாவா? ஆமா சார். அவன் மேல சந்தேகமா இருக்கு, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஓகே சார். இவன் யாரு? கோவா பூரா சுத்த விட்டு இப்ப எங்க கூட்டு வந்திருக்காரு? சைக்காட்ரிஸ்டா சார்? சைக்காட்ரிஸ்ட பார்க்க வந்திருக்கோம். இங்கதான் உங்களுக்கு ட்ரீட்மெண்டா சார்? ஜோக் சார். இன்னா அவுட்டா இருக்கானா போயிட்டானா சார்? ஐயோ சார், சார் சீக்கிரம் வாங்க சார். சார் வாங்க சார். சார் என்ன சார் வேடிக்கை பார்க்கறீங்க? வந்து ஹெல்ப் பண்ணுங்க சார், சீக்கிரம் சார். டாக்டருக்கு நேரம் நல்லா இருக்கு. ஏன் சார், என்னதான் உங்க ப்ராப்ளம்? எதுக்கு இந்த முட்டாள்தனமான முடிவுக்கு வந்தீங்க? முட்டாள்தனமா? இங்க வா. அதை நான் பண்ணல தம்பி, என் பேஷண்ட் ராஜேஷ். அவன் சூசைட் அட்டன் பண்ணானா, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணான்னு பண்ணி பார்த்தேன். இந்த ஸ்டூலுக்கு ஆடி ஒருவேளை அவன் பெட்ரோல் ஊத்தி கொளுத்திட்டு செத்து போயிருந்தா? ஜோக்கா? அறிவுபூர்வமா ஒரு கேள்வி கேட்டா ஜோக்கா? கார்ன்ஃப்ளெக்ஸ் தேங்க் யூ. குட் ஃபார் ஹெல்த். வேஸ்ட் சார் நீங்க. உங்களுக்கு வேண்டாமா? டாக்டர் கால் பண்ணியிருந்தீங்க. விஷயம் என்னன்னா டாக்டர், என்ன ஒரு பேட்ச் ஸ்மெல்? அது வேற ஒன்றும் இல்லை, இந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் தான். என்ன ஃப்ளேவர் இது? கார்ன்ஃப்ளெக்ஸ்ல கோமியம் கலந்துருக்கு. குட் ஃபார் ஹெல்த். ஹலோ ஹலோ ஹலோ, அதுல விட்டமின்ஸ் புரோட்டீன்ஸ் எல்லாம் கலந்துருக்கியா? ஐயோ வேண்டாம்னு சொல்லிருக்கலாம். இதனால ஏன் சார் காப்பாத்துனீங்க? அது தண்ணி நினைச்சியா? வாட்டர். லெட்ஸ் கம் டு தி பாயிண்ட். மிஸ்டர் பிரகாஷ், இந்த போர்டில் உங்களுக்கு என்ன தெரியுது? வெள்ளை போர்டில் கருப்பு புள்ளி. உனக்கு கருப்பு புள்ளியை சுத்தி வெள்ளை போர்டு. நார்மல் பிஹேவியர்ஸ் இருக்கவங்க இப்படி பிரகாஷ் மாதிரி பதில் சொல்லுவாங்க. பட் சைக்கிக் பிஹேவியர்ஸ் இருக்கிற அப்நார்மல் கைஸ் லைக் சத்யா, ஹைதர் மாதிரி சொல்லுவாங்க. பிகாஸ் அவங்க எப்பவும் நெகட்டிவா தான் யோசிப்பாங்க. அப்படியே தொங்க விட்டு. இட்ஸ் பிபிடி, பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிசார்டர். பேசிக்கா சென்சிட்டிவ். இவங்க ரிஜெக்ஷனை தாங்க மாட்டாங்க. அந்த மாதிரி டைம்ல இவங்களுக்குள்ள இருக்கிற மிருகம்
வெளியில வந்துரும். மிருகமா? எஸ், அனிமல். அது எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். எனக்குள்ள இருக்கும், உங்களுக்குள்ள இருக்கும், அவனுக்குள்ள கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். என்னையே டார்கெட் பண்றான். ஆனா அந்த சத்யாவுக்கு அவன் கண்ட்ரோல்ல இருக்காது. வைல்டு அனிமல் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், ரைட் ஹேண்ட்ல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் கோவத்துல சிரிக்கிறது, சம்மந்தம் இல்லாம பேசுறது, வைல்டா பிஹேவ் பண்றது, இது கன்ஃபார்ம்டா பிபிடி தான். இந்த சத்யா கேத்ரின் அவனை விட்டுட்டு போயிட்டாலேன்னு கொன்னுட்டான். அதுக்கப்புறம் கேத்ரின் மாதிரியே இருக்க ஸ்ருதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க இவ கூட விட்டுட்டு போயிடுவாளோன்னு நினைச்சு கொன்னுட்டு இருப்பான். ஒரு டாக்டரா இவன் மென்டல் இல்னஸ்னால தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சர்டிஃபை பண்ணணும். ஆனா ஒரு மனுஷனா நான் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா இவன் மட்டும் வெளியில வந்துட்டா இன்னும் பல பேரை சாகடிப்பான். So do whatever you can, but do it fast. சார் கிளாஸ் முடிஞ்சு சார், போலாம். ஓகே டாக்டர். கபடியில் அவனை ஒன்றும் பண்ண முடியாது சார். எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க. அவன் உடம்பு கூட அடையாளம் தெரியாத மாதிரி பண்ணிடுறேன். குட் ஈவினிங் சார். லெட்டர். என்னது, ரிசைனிங் லெட்டரா? இல்ல சார், ரிஃப்ரெஷ்மெண்ட் லெட்டர் சார். 2 days லீவ் வேணும். 365 days இவங்க பழஞ்ச முகத்தை பார்த்து வீட்டுக்கு போன ரொமான்ஸ்ல மூட வர மாட்டேங்குது சார். என் பாடியில வோல்டேஜ் கம்மி ஆயிடுச்சுன்னு என் கூட சண்டை போட்டு நேத்து நைட்டே ஓடி போயிட்டா சார். எவன் கூட? பிறந்த வீட்டுக்கு சார். நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா ஒரு மசாஜ் சென்டருக்கு போய் அழகான பொண்ணுங்களோட ஃபுல் பாடி மசாஜ் வித் ஹாப்பி எண்டிங் பண்ணிக்கிட்டா நரம்பெல்லாம் ஆக்டிவேட் ஆயிடும் சார். அதே வோல்டேஜ்ல பப்புக்கு போய் பார் கேர்ள்ஸோட டான்ஸ் ஆடினா அந்த கிக்கில் என் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகி என் சேர்ந்துருவன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு சார். பப்பே எங்க ஷிஃப்ட் பண்ணிட்டா? சூப்பர் சார். அப்படியே எல்லாரும் ரிஃப்ரெஷ் ஆயிடுவாங்க. நீங்க மட்டும் ஓகே சொன்னீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் கில்பான் சான்ஸ்க்கு நான் ரெடி பண்றேன் சார். அதுவும் ஆடம்பரமா கவர்மெண்டோட ஃபண்ட்ல சார். நீங்க என்ன சொல்றீங்க சார்? ஓகே சார், ஒரு நிமிஷம் சார். ஹலோ மாடல் கோஆர்டினேட்டர், நீ என்ன பண்ணுவே தெரியாது. ஃபுல் செட்டப் போட நைட் ஜான், உனக்கு இதுதான் கோல்டன் சான்ஸ். அவன் சாகவும் கூடாது, லைஃப்ல எப்பவும் கபடியும் ஆடக்கூடாது. ஓகே சார். பாருங்க சார், அந்த சைக்கோகளை எப்படி அடிச்சிருக்கான்னு பாருங்க. எந்த மனுஷனாவது இப்படி அடிப்பானா சார்? நீங்க சொன்ன கேட்க செல்ஃபி எடுத்துக்கலாமே, கொஞ்சம் ஃபேவரா இருந்தீங்கன்னா. என்னாச்சு? என்னாச்சு? போட்டுருவா. இது வரைக்கும் 2 பேரை போட்டிருக்கேன். முதல் ஆளு கை மட்டும் தான் கிடைச்சது, 2வது ஆளு எதுவுமே கிடைக்காது. போட்டுருவா. அவன் எங்க? போலீஸ் தான் என்னடா நினைச்சிட்டு இருக்க? சரியான போலீஸ் இது வரைக்கும் பார்க்கல. நான் காட்டுறேன். நான் ஒன்ன மாதிரி பயந்தாங்களுக்கு கிடையாது. நானும் சாகடிப்பேன், ஆனா பாடியை விட்டுருவேன். என்னை எவனும் ஒன்றும் பண்ண முடியாது. நீ ஜெயில இருந்ததுனால படைச்சிட்டேன், அதே வெளியே இருந்ததை போட்டு தள்ளிருப்பேன். ரொம்ப சூடா இருக்கீங்க பிரகாஷ். நானும் அதை தான் சொல்ல வந்தேன். ஜெயிலா இருக்கிறதுனால நீ தப்பிச்சிட்ட. இதே வெளியில இருந்தா போனம் கூட கிடைக்காது. அடிங்க பிரகாஷ். கோவம் வருதா சார்? வரணும். இன்னும் 48 hours தான். அதுக்கப்புறம் உனக்கு அந்த ஆல்பர்ட்டுக்கு யாருக்கும் கிடைக்க மாட்டேன். ஐ அம் a free man. கூட்டு போங்க இல்ல அடி வாங்கிட போறாரு. உங்களுக்கு பேர் என்ன வெறுப்பேத்துறான் சார். சொல்றது கேளுங்க. வேணாம், வந்துருங்க. வாங்க போலாம். பிரகாஷ், நீ இப்படி தலைகீழ நின்னு தவம் பண்ணாலும் நான் உனக்கு கிடைக்க மாட்டேன். இன்னும் 48 hours தான் இருக்கு. Come on, fast. Your time starts now. தனர்ஜி, what you saying? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்கு ஈவினிங் நான் இந்தியா வரேன். அந்த அயோக்கியன் ஜெயில விட்டு வெளியே வந்தான்னா நம்ம கோர்ட் மேல இருக்க நம்பிக்கையே போயிடும். இதுல இருந்து தப்பிக்க இன்னும் எத்தனை பேரை கொலை பண்ண போறான்னு எனக்கு பயமா இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த பிரகாஷ் அவனை வெளியே கொண்டுட்டு வர முயற்சி பண்றான்னு எனக்கு ஒரு சின்ன டவுட்டா இருக்கு. ஜெகநாதன், யூ டோன்ட் வரி, திஸ் கேஸ் இஸ் finished. நான் பாத்துக்கிறேங்கறேன்ல. பானர்ஜி, மார்னிங் சார். ஏயா எல்லாரும் மாதிரியே நீயும் குட் மார்னிங் சொல்லணுமா? உன் சைடுல உனக்கு தெரிஞ்ச குட் நியூஸை சொல்லியா? குட் நியூஸ் என்ன சார்? அதான்யா,
ஜெகநாதனோட பொண்ணு ஸ்ருதியோட சேர்த்து கேத்தரின்கிற பொண்ணையும் அவன் தான் கொண்டதா கன்ஃபார்ம் பண்ணிருக்கியாமே. நோ சார், இட்ஸ் ராங் இன்ஃபர்மேஷன். கலெக்ட் பண்ண எவிடன்ஸை வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. என்ன கன்ஃபார்ம் ஆகல சார்? ஐ வாஸ் தேர். என் முன்னாடி சொன்னான் சார் அவன் வந்து. ஆல்பர்ட், ஒரு நிமிஷம், நான் கன்ஃபார்ம் பண்றேன். பிரகாஷ், ஆண்டனி சார், ஃபைல் ரெடியா இருக்கா? இதோ சார். ஹைதர் சார், அந்த ஃபைல் அவர்கிட்ட கொடு. பிரகாஷ், நீ போலீஸா இல்லாம ஏன் இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. கோர்ட்ல கொடுத்த டைம் நாளையோட முடியுது. அதுக்குள்ள அவனை குற்றவாளி நிரூபிக்கலனா அவனை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ப்ளீஸ், அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா என் பொண்ணோட சாவுக்கும் கேத்ரினோட சாவுக்கும் நியாயம் கிடைக்காம போயிடும். அதுக்கப்புறம் இன்னும் எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையில விளையாட போறானோ. அவனை லேஸ்ல விட்டுறக்கூடாது பிரகாஷ். சட்டப்படி அவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாதான் என் பொண்ணோட ஆத்மா சாத்தி அடையும். பிரகாஷ், ஜெகநாதன், control yourself. Mr. Prakash, you are relieved from this case. Anthony will take care of this. You can go now. Sir. Anthony, இந்த கேஸ்ல உனக்கு ஆல்பர்ட் ஹெல்ப் பண்ணுவாரு. அவன் தான் கொலை பண்ணிருப்பான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். நீங்க தான் கேட்காம 69 கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க. சார் இதுல 6 இல்ல சார், 9ங்கிறதா நிஜம். ஹலோ, எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். எதுக்கு இப்ப சிரிக்கிறாரு? எனக்கு எல்லாம் தெரியுங்கிறாரா இல்ல எனக்கு எதுவுமே தெரியலங்கிறாரா? என்ன நினைக்கிறாருனே தெரியல. In the 19th century, it yields another narcotic to a chemist looking for a way to make opium. அவன் நேஷனல் டோர்னமெண்ட் பிளேயர். அவன் பார்க்கறதுக்கு தான் சைலண்டா இருக்கான் சார். ஆனா அவன் சாதாரண ஆள் கிடையாது. அவன் கபடியும் கிரைமையும் மிக்ஸ் பண்ணி கன்ஃபியூஸ் பண்றான் சார். உங்க தம்பியாலேயே அவன் கூட ஆடி ஜெயிக்க முடியல. அவன் கூட ஆடுறது டேஞ்சர். விட்டுருங்க சார். வேணும்னா அவனை நாம வேற விதமா Once called God's own medicine, is the most addictive and deadly drug. Kabaddi. Today there is a kabaddi match between police team and Satya team. Ready. Attention. நேரமா சத்யா ஜெயிக்கணும். Toss won by police team. என்ன சார்? ஹாய் மிஸ்டர் பிரகாஷ், நீங்கள் என்ன பார்க்குறது இதுதான் கடைசி தடவை நினைக்கிறேன். இந்த எம்எம்எஸ் நான் எப்படி அனுப்புறேன்னு யோசிக்க வேண்டாம். இந்த ஜெயிலில் எல்லாமே கிடைக்குது. ஒல்லுனா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் உங்ககிட்ட. பஸ் நீங்க கேட்ட பொருள் 3வது பாத்ரூம்ல ஃப்ளஷ் டேங்க்ல இருக்கு. ஹரி, Kabaddi, 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 kabaddi. உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் பிரகாஷ். ஸ்ருதியை கொன்னதுல நான் வெறும் ஆயுதம் மட்டும்தான். மெயின் பிளான், பிரெயின், எக்ஸிகியூஷன் இது எல்லாமே செஞ்சது வேற ஒருத்தன்.
இவன் பொய் சொல்றான் சார். நான் சொல்றது பொய்ன்னு கூட நீங்க நினைக்கலாம், ஆனா இதான் உண்மை. என் ரிமாண்டுக்கு இதான் கடைசி நாள்னு என்னை கொல்லணும்னு ஆல்பர்ட் முடிவு பண்ணிட்டான். இன்னைக்கே இங்கே. டிரைவர் யூ டர்ன் எடு, ஜல்தி ஜாओ अगर हो जाए. நான் உங்களை நம்புறேன் மிஸ்டர் பிரகாஷ். ஒருவேளை இன்னைக்கு நான் செத்து போயிட்டாலும் இல்ல பொழைச்சு வெளியில போனாலும் நாம சந்திக்க முடியாமே போகலாம். ஆனா நிச்சயமா அவனுக்கு தண்டனை கிடைச்சாகணும். குட் பை. சத்யா அவங்க அடிச்சிடுவாடா. இப்ப என்ன நடந்துச்சு? டிரைவர் பாஸ் பாஸ். கலக்கிட்ட சத்யா. முன்னாடியே சொன்னல, பெரிய புடுங்கி மாதிரி போன. ஓட்டத்தை முடிக்கிறேன்டா. टच कर भाई, टच कर. सत्या कमांडर. சார் कबड्डी कबड्डी. ஐயோ சத்யா. ஏய் ஸ்ட்ரெச்சர் கொண்டு வா, கொண்டு சீக்கிரம் வா. தள்ளி போங்க. தள்ளியா சீக்கிரம் பாத்து பாத்து எடுங்க எடுங்க போங்க. चलो चलो चलो. டேய் நீ நினைச்ச மாதிரி கொண்டுட்டல, உன்னை விட மாட்டேன்டா. கோர்ட்டுக்கு எழுப்ப. அநியாயமா கொண்டுட்டாங்களே. சத்யா. டாக்டர் சாரி, ஹி இஸ் நோ மோர். எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே நம்ம போலீஸோட திறமை இன்னொரு முறை நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஸ்ருதியோட மர்டர் கேஸ்ங்கிற பேர்ல இந்த மழைக்காலத்தை நல்லா என்ஜாய் பண்ணாரு பிரகாஷ் வர்மா. எதிரியை சாகடிக்கிறதுக்காக சுட்டா அது வேட்டை, எதிரி செத்ததுக்கு அப்புறமும் சுட்டா அது விளையாட்டு. நீங்க விளையாடிட்டீங்க சார். இன்னும் ஏன் சார் நீங்க டென்ஸ்டா இருக்கீங்க? அந்த கடவுள் கூட அவன் தான் நம்பர் 9 முடிவு பண்ணி தண்டிச்சிட்டாரே. இது இன்னைக்கு மார்னிங் வந்த ரிப்போர்ட். ஸ்ருதி பேரில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாம் கடைசி காசு வரைக்கும் ஒரு ட்ரஸ்ட் பேரில் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அந்த ட்ரஸ்ட் டைரக்டர் பேர் என்னன்னு தெரியுமா? கேத்ரின். கேத்ரின்ற பொண்ணு இருக்காளா? உயிரோட தான் இருக்கா. அப்படின்னா இதெல்லாம் செஞ்சது அந்த கேத்ரினா சார்? இல்ல, ஹோட்டல் என் மேல ஃபயரிங் நடந்த அன்னைக்கு ஒரு வண்டியை பார்த்தேன். அந்த வண்டி மேல ஓட்ட வச்சிருந்த கோவா ரைனோஸ் டீம் போஸ்டரை பார்த்து போட்டோ எடுத்து வச்சேன். அன்னைக்கு நம்ம விட்டது கேஸ் ஃபைல் மட்டும்தான். இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அந்த கோவா ரைனோஸ் டீம் இருந்த கிரவுண்டுக்கு போய் பீட்டர் ஃப்ரெண்ட் அலெக்ஸை பார்த்தப்ப கேத்ரின் இல்ல சார், அந்த பொண்ணு பேரு ஸ்ருதி. ஹைதராபாத்ல இருந்து மெடிக்கல் கான்ஃபரன்ஸ்க்காக கோவா வந்திருந்தா. ஸ்ருதி பீட்டரோட ஃபேன் சார். ஸ்ருதி விஷயத்துல தான் பீட்டருக்கும் சத்யாவுக்கும் சண்டை வந்துச்சு. அன்னைக்கு நான் கூட அங்கதான் சார் இருந்தேன். அவளுக்காக தான் அன்னைக்கு பெட்டிங் கூட நடந்தது. ஆனா ஸ்ருதி காதலிச்சது சத்யாவை தான். அப்புறம் அவன் கல்யாணம் பண்ணி கொலை கூட பண்ணிட்டான்ல சார். எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு சார்.
அன்னைக்கு சீனு சொல்ல வந்தது கோவால அறிமுகமான ஸ்ருதியை பத்தி தான். ஏற்கனவே கௌதமி சொன்ன ஸ்ருதியோட லவ் ஸ்டோரியை கேட்ட நாம தெரிஞ்ச கதை தானே த்ரோ பண்ணி தப்பு பண்ணிட்டோம். இதர் போட் ஹவுஸ் கிட்ட நமக்கு கிடைச்ச கையை பத்தி சத்யாவை கேட்டப்ப அவனுக்கு முன்னாடியே அறிமுகமான ஸ்ருதியை தான் கேத்ரின்னு மாத்தி சொல்லிட்டான். வாட்? அப்படின்னா ஸ்ருதி தான் கேத்ரினா சார்? ஏய் இவ இப்படி உயிரோட? ச்சே, என்ன பொண்ணு சார் இவ? போய் இவ்வளவு காதலிச்சு சத்யா செத்து போயிட்டானே சார். தப்பு ஹைதர். ஏய் சத்யா அந்த பொண்ணை லவ் பண்ணது தப்புன்றீங்களா? அவன் செத்துட்டான்னு நீ நினைக்கிறது தப்பு. உண்மைதான். ஆமா, ஸ்ருதி கேத்ரின் ரெண்டும் நான் தான். அப்படின்னா கேத்ரினோட காதல் கதையெல்லாம் கட்டுக்கதையா சார்? அதுவும் உண்மைதான். சத்யாவை நான் ஃபர்ஸ்ட் டைம் கோவால பார்த்தப்பவே அவன் மேல லவ் வந்துருச்சு. அப்போவே அவன் தான் என்ன சோல்மேட்டுன்னு முடிவு பண்ணிட்டான். அங்கதான் பீட்டரோட சண்டை கூட நடந்தது. அதுக்கப்புறம் பீட்டர் செத்து போனது, கோவா போலீஸ் சத்யாவை அரெஸ்ட் பண்ணது, அதெல்லாம் உனக்கு தெரியாது. டேய், அப்ப அந்த கேத்ரின் கேரக்டர் எதுக்குடா கிரியேட் பண்ண? உங்க என்கேஜ்மெண்ட் ரிங் போட்டிருந்த அந்த கை யாரோடது? ஜெயிலில் திடீர்னு கையை பத்தி கேட்டப்போ எங்க 2 பேரோட லவ் ஸ்டோரியை கேத்ரின் கேரக்டரை மாத்தி சொல்ல வேண்டியதா போச்சு. அதனால பிரகாஷோட இன்வெஸ்டிகேஷனும் டைவர்ட் ஆச்சு. எதுக்கு சார்? சிங்கத்தை வேட்டையாடுறதுக்கு தான். பீட்டர் கேஸுக்கு அப்புறம் ஸ்ருதி தான் எனக்கு பெயில் வாங்கி கொடுத்தா. அதுக்கப்புறம் ஸ்ருதி என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னா. கோவால யாரோ தன்னை காலை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி விட்டுட்டாங்கன்னு, அதுக்கப்புறம் சென்னையில நடந்த ஆக்சிடென்ட்ல கூட தனக்கு யார் மேலேயோ டவுட் இருக்குன்னு அவங்ககிட்ட சொன்னேன். ஆனா நான் அதை நம்பல. கண்ட்ரோல் ரூமுக்கு போய் சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணேன். உங்க சந்தேகம் கரெக்டா மேடம், யாரோ வேணும்னு பண்ணிருக்காங்க. கன்ஃபார்மா அவன் மேல மர்டர் அட்டம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் இன்வெஸ்டிகேஷனை நான் ஆரம்பிச்சேன். எனக்கு ஒரு டவுட் இருந்தது, ஆனா ப்ரூஃப் இல்லை. அப்பதான் ஸ்ருதி ஹைதராபாத் காந்தி ஹாஸ்பிட்டல்ல ஹவுஸ் சர்ஜனா ஜாயின் பண்ணா. அங்கதான் அவனோட ஃப்ரெண்ட்ஷிப், ஹாஸ்டல்ல ஜாயின் பண்ணது, ஏன் பிளான் படி ஸ்ருதியோட ஃபாதர் கிட்ட உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணது. Hi dear. Sorry, I have an important meeting. I'll catch you later. அவரு உன்னை நம்ப ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எங்களோட கேமை உங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்சோம். ஞாபகம் இருக்கா? 10K run, Destiny. எங்கடா இருக்க? வந்துகிட்டே இருக்கேன். என்னடி ரெஜிஸ்டர்ல சைன் பண்ணிட்டியா? எனக்கு டெஸ்டினி ஜோசியம் மேல எல்லாம் நம்பிக்கையே இல்ல. வராதீங்க. ஒருவேளை அவன் சொன்ன மாதிரி நாளைக்கு கரெக்டா வந்துட்டா? சச்சா, அது எப்படி? நாளைக்கு 7 மணிக்கு நம்ம சார்மினார் கிட்ட இருக்கிற மும்தாஸ் ஃபங்க்ஷன் ஹால்ல என்னோட ஃப்ரெண்ட் ஜுவேதா கல்யாணத்துக்கு போக போறோம். ஜுவேதா என்னோட ஸ்கூல்மேட். என்ன தவிர வேற யாருக்கும் அவளை தெரியாது. சோ அவன் அங்க வர வாய்ப்பே இல்ல. I have a plan. ஹலோ டாடி, நானும் கௌதமியும் 7th கம்பார்ட்மெண்ட்ல இருக்கேன், வா. பாய். யாரடி? டாடி. சரி, வா வா போலாம். இப்பவே இங்கே நம்ம 2 பேர் டெஸ்டினியும் இப்ப நம்புறேன். பாக்குறாளா? பாக்குறா பலியாடு. ஓகே, பாய். நீ போய் ஸ்ருதி அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணது, நான் அவகிட்ட கேமராவை கொடுத்து மீட்டிங் பிளேஸ்ல ஃபிக்ஸ் பண்ண வச்சது, அதுக்கப்புறம் அவரே என்ன கூப்பிட்டு பேச வச்சது வரைக்கும் எல்லாமே என்னோட பிளான். உனக்கு தெரிஞ்ச கதை வேற, ஆனா அங்க எனக்கு வேற ஒரு கதை தெரிஞ்சது. உனக்கு ஒரு கதை சொல்றேன் சத்யா. நான் காலேஜில் படிக்கும் போது எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். அவன் ரொம்ப ஏழை, ஆனா படிப்புல அவன் தான் நம்பர் 1. அவன் லக்ஷ்மிங்கிற ஒரு கோடீஸ்வரனோட பொண்ணை காதலிச்சான். அதை பிடிக்காத லக்ஷ்மியோட அப்பா என் ஃப்ரெண்டை ஆளை வச்சு அடிச்சு நொண்டி ஆக்கிட்டாரு. லக்ஷ்மியை கோடீஸ்வரனான ரகுநாத்தை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. லக்ஷ்மியும் அதுக்கு ஒத்துக்கிட்டா. காதலிச்ச பொண்ணு, தன்னோட காலு, வாழ்க்கை எல்லாத்தையும் இழந்த என் ஃப்ரெண்டு அதை தாங்க முடியாம தனிமையில பைத்தியக்காரன் ஆயிட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சது சத்யா. பணம் பணம் பணம், காதலை விட பணத்துக்குத்தான் பவர் அதிகம்னு புரிஞ்சுக்கிட்டான் என் ஃப்ரெண்டு. எப்படியாவது தான் இழந்த எல்லாத்தையும் திருப்பி அடையணும்னு முடிவு பண்ணான் என் ஃப்ரெண்டு. சில நாட்களுக்கு அப்புறம் சரியா பிளான் பண்ணி லக்ஷ்மி புருஷன் ரகுநாத்தை கொன்னான். கணவனை இழந்து சோகத்துல இருந்த லக்ஷ்மி கிட்ட மறுபடியும் க்ளோஸா பழக ஆரம்பிச்சான். அப்புறம் அவளை லீகலா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டான். லக்ஷ்மியோட கோடிக்கணக்கான சொத்துக்கள் கிடைச்சதுங்கிற சந்தோஷத்துல இருந்த என் ஃப்ரெண்டுக்கு ரகுநாத்தோட குழந்தை லக்ஷ்மி வயிற்றுல வளர்ற விஷயம் தெரிய வந்தது. பல கோடி ரூபாய்க்கு ரகுநாத்தோட குழந்தை வாரிசு ஆக போறான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே லக்ஷ்மிக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. அது என் ஃப்ரெண்டுக்கு பிடிக்கல சத்யா. சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதி கொடுன்னு கேட்ட என் ஃப்ரெண்டு மேலே லக்ஷ்மிக்கு சந்தேகம் வந்துச்சு. உடனே தான் பொண்ணுக்கும்
அவ திருமணம் செஞ்சுக்க போற கணவனுக்கு மட்டுமே தன்னோட சொத்துக்கள் மேல உரிமை இருக்குன்னு உயிர் எழுதிட்டா லக்ஷ்மி. மறுபடியும் ஏழையாயிட்டா என் ஃப்ரெண்டு. லக்ஷ்மியை கொன்னுட்டு சொத்துக்கு வாரிசான அந்த பொண்ணுக்கு அப்பாவா செட்டில் ஆயிட்டான். என் ஃப்ரெண்டு கண்ணு முன்னாடி வளர்ந்த அந்த பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. அந்த சமயத்துல தான் அந்த பொண்ணை உன்ன மாதிரி ஒரு பையன் காதலிச்சான். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு அந்த பையனை வீட்டுக்கு வரவழைச்சான். எதுக்காக என் பொண்ணை லவ் பண்றேன்னு கேட்டப்போ, உங்க பொண்ணுக்கு பின்னாடி இருக்கிற சொத்துக்காக தான் லவ் பண்ணேன்னு அந்த பையன் சொன்னான். அந்த சொத்துக்கு பின்னாடி எத்தனை கொலைகள் நடந்திருக்குன்னு அவங்கிட்ட எடுத்து சொல்லி, சின்சியரா உன் முடிவை சொல்லுன்னு என் ஃப்ரெண்டு அவங்கிட்ட கேட்டான். இது கதை இல்லைன்னு எனக்கும் தெரியும். ஸ்ட்ரெயிட்டா உண்மை என்னன்னு நீங்க சொன்னீங்கன்னா என் முடிவு என்னன்னு நானும் சொல்வேன். அந்த ஏழை ஃப்ரெண்டு நான் தான். ரகுநாத், லக்ஷ்மி, ஸ்ருதியோட அப்பா அம்மா, அவங்கள கொன்னவனும் நான் தான். நானும் உன்ன மாதிரி ஆள் தான். நான் ஸ்ட்ரெயிட்டாவே கேட்கிறேன், என் ஷேர் பங்கு பங்கு எவ்வளவு? என்னை விட கில்லாடியா இருக்க நீ. ஜெகநாதன் சொன்ன பிளான் படி, லுக் ஒன் திங், ஸ்ருதி என் பொண்ணா செத்தானா நம்ம 2 பேருக்கும் சொத்து கிடைக்காது. ஆனா உன் மனைவியா செத்தா மட்டும்தான் சொத்து கிடைக்கும். லுக், என் கேம்ல நீ ஒரு பிளேயர் தான். நான் சொன்ன மாதிரி நீ ஆடுனா நிச்சயம் ஜெயிப்போம். கேம் ஆட ஆரம்பிச்சோம். நான் பணத்துக்காக தான் எல்லாம் செய்யறேன்னு நம்ப வச்சேன். நிச்சயதார்த்தம், கல்யாணம், கோவா பீச்சில் ஹனிமூன், ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர், ஸ்ருதி கிட்ட கையெழுத்து வாங்குறது, அப்புறம் அவளை டார்ச்சர் பண்ணி கொள்றது, எல்லாமே ஜெகநாதன் நம்புற மாதிரி செஞ்சோம். நீ சொன்ன மாதிரியே போனே எடுக்கல. மறுபடியும் ட்ரை பண்ணி பாரு. நிச்சயமா இந்த வாட்டி ஸ்விட்ச் ஆஃபே பண்ணிருப்பான். அன்னைக்கே ஸ்ருதி கோவா ஏர்போர்ட்ல இருந்து மொரிஷியஸ்க்கு போய் சேர்ந்துட்டா. பீட்டர் கேஸை பத்தி தெரிஞ்ச ஜெகநாதன் ஸ்ருதி மர்டருக்கு அப்புறம் என்ன கோவா ஜெயிலுக்கு மாத்தி அங்க இருக்கிற ஆல்பர்ட்டை வச்சு என்ன கொல்லணும்னு முடிவு பண்ணாரு. ஆனா ஸ்ருதியோட டெட் பாடி கிடைச்சாதான் எனக்கு தண்டனை கிடைக்கும்னு தெரிஞ்ச ஜெகநாதன் ஆக்சிடென்ட்ல செத்து போன ஒரு பொண்ணோட டெட் பாடியில இருந்து கையை மட்டும் கட் பண்ணி எங்களோட வெட்டிங் ரிங் அதுல போட்டு ஆல்பர்ட் மூலமா அவருக்கு கிடைச்ச என்னோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸை அந்த கையில ஆட் பண்ணி கடல்ல தூக்கி வீசிட்டாரு. ஆனா பிரகாஷோட இன்வெஸ்டிகேஷனால அவரோட திட்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பிரகாஷ் தான் தனக்கு தடன்னு நினைச்ச ஜெகநாதன் பிரகாஷின் தீத்து கட்ட முடிவு பண்ணாரு. ஆல்பர்ட், ஜெகநாதன் ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிக்கணும்னு நான் டிசைட் பண்ணேன். அவங்க 2 பேருக்கும் தண்டனை கிடைக்கணும்னா அவங்க பிளான் படி நான் சாகணும்னு முடிவு பண்ணிட்டு ஏசிபி பிரகாஷ்க்கு எம்எம்எஸ் அனுப்புனேன். சார், இப்ப சத்யா செத்துட்டான்னு சொல்லி டாக்டர்ஸ் எப்படி கன்ஃபார்ம் பண்ணிருக்க முடியும்? ஜெயில இருக்கிற சிச்சுவேஷனை பத்தி சத்யா எனக்கு முன்னாடியே சொல்லியிருந்தான். கோவா ஜெயில எந்த எமர்ஜென்சி கேஸ்னாலும் பஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு வருவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் அங்கேயே வேலை பார்க்குற என்னோட ஃப்ரெண்ட் சோனி கிட்ட நான் பேசி வச்சிருந்தேன். சாரி, ஹி இஸ் நோ மோர். அன்னைக்கு நான் ஆல்பர்ட் கூட சண்டை போட்டப்ப என் காலுக்கு கீழே பாட்டில் பார்த்தேன். வைல்ட் அனிமல்ஸுக்கு வேக்சின் கொடுக்குறப்ப அதுங்களை கட்டுப்படுத்துறதுக்காக கொடுக்குற அனஸ்தீஷியா இங்கே தான் அவன் சேவ் ஆயிருப்பான். அங்கே லாஸ்ட் ஸ்டேஜில் இருந்த எனக்கு ஆன்டிடோட் இன்ஜெக்ஷன் கொடுத்து காப்பாற்றினாங்க டாக்டர் சோனி. டேய், அந்த ஏசிபி கொடுத்த இன்ஃபர்மேஷனை கேட்டு நீ நினைச்சு ஏதோ ஒரு அனாதை பணத்தை எடுத்துட்டு வந்து அதுக்கு கொல்லி வச்சு ஃபீல்லாம் பண்ண தெரியுமா? ஏய், எதுக்கெல்லாம் சிரிக்கிறீங்க? இதெல்லாம் பண்ண ஜெகநாதனை விட்டுட்டு என்ன பார்த்து சிரிக்கிறீங்க? ஸ்ருதி அம்மா அப்பாவை அவன் எப்படி கொண்டா, எங்களை கொல்றதுக்கு என்னென்ன திட்டம் போட்டான், எல்லா டீட்டெயில்ஸையும் ஏசிபி பிரகாஷ்க்கு எம்எம்எஸ் அனுப்புனேன். 2 minutesல வரட்டுமா? தேங்க்யூ. என் ப்ராப்பர்ட்டி மொத்தத்தையும் லக்ஷ்மி லைஃப் ஆர்கனைசேஷன் ட்ரஸ்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் கௌதமி. நம்ம தமிழ்நாட்டில் நல்லா படிக்கிற பசங்க ட்ரஸ்ட்டுக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணால் போதும். அந்த பசங்களோட எல்லா தேவைகளையும் ட்ரஸ்ட் சேர்மனாக நீ தான் பார்த்துக்கணும். இதுதான் எங்கள் அம்மாவோட ஆசை கௌதமி. வாவ், சூப்பர்மா. ரொம்ப நல்ல மனசரி உனக்கு. ரியலி குட் ஜாப். நோ ஹைதர், நம்ம ஜாப் அன்கம்ப்ளீட்டட். I'll catch you soon, Satya. I'm coming.